ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னும் சில தினங்கள்ல நரசிங்க சதுர்தசி பண்டிகை வர இருக்கின்றது. பகவான் ஸ்ரீ நரசிம்மருடைய அவதாரம். அதாவது பகவானுடைய லீலைகள் எல்லையற்றது, அவருடைய அவதாரம் எல்லையற்றது. பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கடல்ல எவ்வளவு அலைகள் வருது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா யாராலும் சொல்ல முடியாது. இது 1100வது அலை, இனி அடுத்தது 1101 அப்படிலாம் சொல்ல முடியாது. கடல்ல அலைகள் அது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி பகவானும் நித்தியமா லீலைகள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருடைய லீலைகளும் அவருடைய அவதாரங்களும் எல்லையற்றது. அதுல ஒரு சில அவதாரங்களுடைய பட்டியல் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 3வது அத்தியாயத்துல இருக்கு. அப்படி பகவானுடைய பல்வேறு அவதாரங்களுடைய பட்டியல்களை பேர் லிஸ்ட் பாகவதத்திலே முதல் ஸ்கந்தம் 3ஆம் அத்தியாயத்துல இருக்கு. அதுல எல்லா அவதாரத்தை பத்தி சொல்லிட்டு அந்த மாதிரி வியாசர் என்ன சொல்றாரு, பகவான் நிறைய அவதாரம் பண்றாரு, அதுல ஒரு சில பேர் இங்க கொடுத்திருக்கோம். இந்த அவதாரங்களுக்கெல்லாம் ஆதாரம் ஏதேச்சாம்ச கலாபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அம்சம், அவதாரம், அவதாரத்துடைய அவதாரங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த அவதாரங்களும் சரி, அவதாரத்துடைய அவதாரங்களும் சரி, எல்லாருக்கும் ஏதேச்சாம்ச கலோபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான். கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அதனால்தான் பிரபுபாதர், நம்முடைய ஸ்தாபக ஆச்சாரியர், இந்த இயக்கத்துடைய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கானுடைய பவுண்டர் ஆச்சாரியர் ஸ்தாபக ஆச்சாரியர் சில பிரபுபாதர் இந்த இயக்கத்துக்கு இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் வச்சார். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். ஏன்னா கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம், கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம், கிருஷ்ணரே சர்வ காரணத்துக்கு காரணம்ங்கிறத எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம அப்படியே சாஸ்திரத்துல உள்ளத உள்ளபடி கொடுக்க வந்த ஆச்சாரியர் தான் சில பிரபுபாதர். அதனாலதான் பிரபுபாதர் இந்த இயக்கத்துக்கு கிருஷ்ண உணர்வு இயக்கம்னு பேர் வச்சார். பிரபுபாதர் கூட இந்த இயக்கத்துக்கு பேர் வைக்கும் போது சீடர்கள்லாம் சொன்னாங்க, சாமிஜி நீங்க காட் கான்சியஸ் வைக்கலாம், அப்படின்னா எல்லா தரப்பு மக்களும் வருவாங்க. இப்ப கிருஷ்ணருக்கு போது நம்ம பகவானை மட்டும் சொல்ற மாதிரி இருக்கு, காட் கான்சியஸ் வச்சா என்ன? பிரபுபாதர் நோ, காட் மீன்ஸ் கிருஷ்ணா, தட்ஸ் ஆல். கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. சோ அதனால நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, வரப்பிரசாதம் என்னன்னு சொன்னா பிரபுபாதர் நமக்கு கிடைச்சது. கிருஷ்ணரை கிருஷ்ணராவே அப்படியே உள்ளது உள்ளவாறு கொடுத்துட்டாரு. இந்த பூசி மெழுகி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் கொடுக்கல. கிருஷ்ணர் அவர் தான் முழுமுதற் கடவுள், அவரை விட ஒரு உயர்ந்த உண்மை இல்லைன்னு பகவத்கீதையில் சொல்லி. இப்ப நம்ம 7ஆம் அத்தியாயம் படிச்சுட்டு இருக்கோம், சாரி 4ஆம் அத்தியாயம், 4வது அத்தியாயம் படிச்சுட்டு இருக்கோம். 7ஆம் அத்தியாயத்துல வருது கிருஷ்ணரை விட உயர்ந்த உண்மை இல்லை. அத பகவானே சொல்றார், மத்த பரதரம் நான் அந்நியத் கிஞ்சித் அஸ்தி இதனம் செய்யா. அர்ஜுனா, என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல் அனைத்தும் என்னையே சார்ந்து இருக்கு. இப்ப நான் ஒரு துளசி மாலை போட்டிருக்கேன். இந்த துளசி மணிக்கு உள்ள ஒரு நரம்பு இருக்கு, அந்த நரம்பு தான் இந்த மணிகளை தாங்கி இருக்கு. அந்த மாதிரி அனைத்தும் கிருஷ்ணரையே சார்ந்து. சரி சுவாமி, நீங்க நரசிம்மரை பத்தி பேசணும்னு சொல்லி கிருஷ்ணரை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? சோ கிருஷ்ணர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். ராமச்சந்திர பிரபு மரியாதை புருஷோத்தமனான மரியாதை புருஷோத்தமன். நரசிங்கர் லீலா புருஷோத்தமன், லீலை செய்வதற்காகவே தோன்றியவர். அப்போ நரசிம்ம அவதாரத்தை பத்தி ஸ்ரீமத் பாகவதத்துல 7ஆம் ஸ்கந்தத்துல இருக்கு. ஸ்ரீமத் பாகவத்துடைய 7ஆம் ஸ்கந்தத்துல கிட்டத்தட்ட ஒரு 14 அத்தியாயம் இருக்கு, 14-15 அத்தியாயம் இருக்கு ஸ்ரீமத் பாகவத்துல 7ஆம் ஸ்கந்தம்.
அதுல வந்து நரசிம்மரை பத்தி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோகம் தான் இருக்கு. நரசிம்மர் வந்து அவதாரம் பண்ணாரு, அவர் தோற்றம் எப்படி இருந்தது, அவர் கண்கள் எப்படி இருந்தது, அவருடைய பிடரி மயிர், அந்த சிங்கத்தோடைய பிடரி மயிர் எப்படி இருந்தது, அவர் எப்படி எந்த மாதிரி தூண்ல இருந்து வெளியில வந்து, இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்லோகத்துல இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட மீதி அத்தியாயத்துல எல்லாமே ஏறக்குறைய ஒரு 5-6 அத்தியாயத்துல பிரகலாதருடைய தெய்வீகமான குணங்கள், பிரகலாதருடைய பணிவு, அவர் பகவான் மேல வச்சிருக்கிற அன்பு, அவருடைய பக்தி சேவை, அவருடைய சேவை மனப்பான்மை, அவருடைய தெய்வீகமான குணங்கள். இப்போ ஒரு சினிமா படம் எடுத்துக்குவோம். ஏன்னா எல்லாமே சினிமா எல்லாமே வந்து பகவத்கீதா, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் இதை எடுத்ததுதான். இதை எடுத்து ஆளை மட்டும் மாத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். சினிமால வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, சினிமால முதல்ல வில்லனை காமிப்பாங்க. அந்த வில்லன் பாரியா டே இவ்வளவு கொடூரமானவனவன், இல்ல ஒரு சினிமா படத்துல எடுத்தவொடனே ஒரு வில்லனை காமிப்பாங்க. அந்த வில்லனை பார்த்தோன்னே ஐயோ இவன் அட்டுழியம் தாங்க முடியலையே, ஒரு ஹீரோ வந்துட மாட்டாரா, நமக்கா ஒரு ஹீரோ வரமாட்டாருமோ, முதல்ல ஒரு காலை காமிப்பாங்க, அந்த ஹீரோட பூட்ஸ், அதுக்கப்புறம் அவருடைய காலு, அவருடைய முதுகு, அவர் தலை, அப்புறம் அவர் முகம், அப்படி எல்லாம் கொண்டு வருவாங்க. அந்த ஒரு பெரிய பில்டப் கொடுப்பாங்க. அந்த ஹீரோ வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமான பில்டப் தருவாங்க. அந்த பில்டப் பண்ணி அந்த சினிமா பாக்குறவங்க எல்லாம் எப்ப ஹீரோ வருவார், எப்ப ஹீரோ வருவார், வில்லன் வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணும். இந்த வில்லனுடைய கொடுமை தாங்க முடியாம இவன்கிட்ட இருந்து நம்ம காக்க ஒரு ஹீரோ வரமாட்டாரா அப்படின்னு இந்த ரசிகர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது டபார்னு ஹீரோ வருவார். டக்குனு ஹீரோ வருவார். அந்த மாதிரி நீங்க பாகவத்துல பாத்தீங்கன்னா முதல்ல இந்த 7ஆம் ஸ்கந்தத்துல ஒரு 3-4 அத்தியாயத்துல ஹிரண்யகசிபு பத்தி சொல்லியிருக்கு. ஹிரண்யகசிபு மாதிரி ஒரு பலசாலியே கிடையாது, 3 உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தார். ஹிரண்யகசிபு 3 உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு. அவருக்கு வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவா, இவங்க 3 பேரை தவிர, பிரம்மா, விஷ்ணு, சிவாவை தவிர மீது எல்லாத்தையுமே ஹிரண்யகசிபு தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டார். 3 உலக வாசிகளையும், 3 உலகத்தவரையும், 3 உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்த ஒரு மாபெரும் அசுரன் ஹிரண்யகசிபு. பிரம்மா, விஷ்ணு, சிவனை தவிர மீது எல்லாரும் கண்ட்ரோல்ல வந்துட்டார். அதனால ஹிரண்யகசிபுடைய அட்ராசிட்டி இருக்கு, அவனுடைய தொந்தரவுகள் வந்து ஒரு 2-3 அத்தியாயத்துல வரும். ஹிரண்யகசிபு எப்படி பயங்கரமா டார்ச்சர் பண்ணாரு, எல்லாரையும் தொந்தரவு பண்ணாரு. அப்போ ஒரு பக்கம் ஹிரண்யகசிபு, இன்னொரு பக்கம் அவருடைய குழந்தை பிரகலாதன். ஹிரண்யகசிபு, பிரகலாதன், இந்த ஓரொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. அதாவது நம்முடைய புராணங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க பேரு, அவங்களுடைய செயல்கள் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ராமாயணம், ஒரு ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ராமநவமி வந்தது. அப்ப ராமநவமி லீலைகள் பேசும்போது ராமாயணத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில புலன்களோடு சம்பந்தப்பட்டது. ராமாயணத்துல வரக்கூடிய ஓரொரு கதாபாத்திரமும் நம்மளுடைய புலன்களோடு கனெக்ட் ஆயிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு சூர்பனகா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். இந்த சூர்பனகாங்கிற வேர்டோட மீனிங்னா ஷார்ப் நெயில், நகம் நீளமா வச்சுட்டு நகம் நீளமா வச்சுட்டு இருப்பாங்க. அது என்னது, இந்த உடம்புல நம்ம மற்ற பாகத்துல வெட்ட நினைப்போமா, கழுத்தை வெட்டணும், காலை வெட்டணும், நோ, அந்த நகத்தை மட்டும் வெட்டுவோம். ஏன்னா நகம் வளர்ந்துகிட்டே இருக்கு. கழுத்து வளராது, காலு வளராது, கிட்னி வளராது, ஆனா அதை வெட்ட மாட்டோம். ஆனா நகம் வளர்ந்துட்டு இருக்கு, வெட்டுறோம். அப்படின்னா சூர்பனகா அப்படின்னா நம்முடைய தேவையற்ற ஆசைகள், அது நகை மாதிரி. இந்த விரலுக்கு மேல நகை வளரும் போது அதை வெட்டணும். அந்த மாதிரி சூர்பனகா அப்படின்னு சொன்னா தேவையில்லாத பௌதிக ஆசைகள் நம்ம வளர விட்டோம்னு சொன்னா அது நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் நம்முடைய உலக வாழ்க்கைக்கும் பெரும் துன்பமாயிடும். அதாவது என்ன சொல்றது, தமிழ்ல எளிமையா சொன்னா, நம்ம ஆசைக்கு நிறைய இடம் கொடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய நிம்மதி போயிடும். ஏன்னா இந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணணும், அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்போம், லைஃப் லாங் பின்னாடி போயிட்டே இருப்போம். அப்போ அந்த ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும். அப்ப நகத்தை வெட்டுறோம், நெயில் கட்டர் இருக்கு இல்லையா, யாராவது கிட்னி கட்டரு, ஹார்ட் கட்டர் வச்சிருக்கிறோமா, ஹார்ட் கட்டரு, கிட்னி கட்டரு, ஐ கட்டரு, ஹேர் கட்டரு, நோஸ் கட்டரு இல்ல, நெயில் கட்டரு இருக்கு. நெயில் கட்டர் வந்து நகத்தை வெட்டணும். அப்போ இந்த நகம் வெட்டும் போது அந்த விரலுக்கு மேல வளரக்கூடாது. அதே மாதிரிதான் பௌதிக ஆசைகள் வளரும் போது கிருஷ்ண உணர்வு என்ற ஆயுதத்தை கொண்டு வெட்ட வேண்டும். கிருஷ்ண கான்சியஸ் மூலமா நம்ம ஏன் பகவத்கீதை படிக்கிறோம், ஏன் பாகவதம் படிக்கிறோம், ஏன் இந்த சத்சங்கத்துக்கு வரோம், இந்த சத்சங்கத்துக்கு வர்றதுனால
பகவத்கீதை படிக்கிறதுனால இந்த பௌதி ஆசைங்கிற நகத்தை நம்ம கட் பண்றோம். கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வெட்டி அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறோம், அதை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறோம், அது தேவைக்கு மேல போகாம. ஆசை ஆசையை வந்து பிரபுபார் என்ன சொல்றாரு, ஆசை யாராலும் துறக்க முடியாது, ஆனா அதை வந்து கிருஷ்ணருக்காக பயன்படுத்த முடியும். சரி, அப்ப அதே மாதிரிதான் பிரகலாதன், எரிண்ய கசிபு, ஹிரண்ய கசிபு அப்படின்னா பிரபுபார் என்ன சொல்றாரு, ஹிரண்யம்னா தங்கம், கசிபுனா ஒரு நல்ல சௌகரியமான ஒரு வாழ்க்கை, சாஃப்ட் குஷன் பெட், நல்ல ஒரு சௌகரியமான மெத்தையில படுத்துங்கணும், நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை. அப்ப யாரெல்லாம் இந்த உலகத்துல ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புறாங்களோ, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, பதவி பேர் புகழ் எல்லாம் விரும்புறவங்க எரிண்யகசிபு, அவ்வளவுதான். எரிண்யகசிபு அப்போ ஒருத்தர் கேட்கலாம், இல்ல பிரபு, அதான் இந்த எரிண்யகசிபுவ பகவான் நரசிம்மர் அவதாரம் பண்ணி கொண்டுட்டாரு. ஆமா, அந்த எரிண்யகசிபுவ பகவான் நரசிம்ம அவதாரம் பண்ணி கொண்டுட்டாரு. இப்ப எரிண்யகசிபு எங்க இருக்காரு? நம்ம திலக்கெல்லாம் போட்டு மறைச்சு வச்சிருக்கிறோம், உள்ள வச்சுக்கிறோம். நம்ம வந்து தோத்தி குர்த்தா எல்லாம் போட்டு துளசி மாலை எல்லாம் போட்டுட்டு நல்லா வைஷ்ணவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணி அந்த எரிண்யகசிபு உள்ள இருக்காரு. இந்த எரிண்யகசிபு யாருன்னா நம்முடைய 6 எதிரில ஒருவர். நமக்கு 6 எதிரி இருக்காங்க, அந்த 6 எதிரில ஒருத்தர் வந்து எரிண்யகசிபு. இல்லைங்களே, எனக்கு எதிரி எல்லாம் யாருமே இல்லையே, நான் யாருமே எதிரியா நினைக்கலையே. இல்ல, இருக்காங்க. ஆமாமா, எனக்கு எதிரி இருக்காங்க. என் எதிர்த்து வீட்டுக்காரர் என்ன ஒரு மாதிரி பாக்குறாரு, என் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன ஒரு மாதிரி பேசுறாரு, இல்ல அந்த கோயில்ல போனா அந்த பக்தர் ஒண்ணு சொன்னாரு, என்னை பத்தி தப்பா வச்சு, அவங்க எல்லாம் நமக்கு எதிரியே கிடையாது. நம்ம எதிரி யாருன்னு சொன்னா காமம், கோபம், பேராசை, பொய்யகங்காரம், பொறாமை, அறியாமை. இந்த 6 பேர், காமா, குரோதா, லோப, மோக, மத, மாசல். அந்த 6 பேர்ல ஒருத்தன் தான் எரிண்யகசிபு. எரிண்யகசிபு என்பவன் பொய்யகங்காரத்தின் சொரூபம். அது என்னங்க பொய்யகங்காரம்? பொய்யகங்காரம், அகங்காரம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உனக்கு சண்டை போடும்போது சொல்ல, உனக்கு அகங்காரம் ஜாஸ்தி. யாராவது பொய் அகங்காரம் ஜாஸ்தின்னு சொல்லி இருக்கிறோமா? சண்டை போடும்போது என்ன சொல்லுவோம், அவனுக்கு அவன் அகங்காரம் பிடிச்சவங்க, அவன் அகந்த பிடிச்சவன், அகங்காரம் பிடிச்சவன். அப்ப அகங்காரம் இருக்கு. அப்போ பிரபுபாதர் என்ன சொல்றாரு, நமக்கு 2 அகங்காரம் இருக்கு. ஒன்று உண்மையான அகங்காரம், இன்னொன்னு பொய் அகங்காரம். பிரகலாதர்கிட்ட இருந்தது உண்மையான அகங்காரம், எரிண்யகசிபுட்ட இருந்தது பொய் அகங்காரம். இப்போ இந்த அகங்காரம் என்னது? நான்ங்கிறது அகங்காரம். நான் யார் தெரியுமா? என்ன வந்து எங்க ஊர்ல கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. என்கிட்ட நீங்க பேசவே கூடாது. அது பொய் அகங்காரம். இந்த பொய் அகங்காரம் என்னது? நான். அப்புறம் எனது, அது மமகாரம். அகங்காரம், மமகாரம். அகங்காரங்கிறது நான், மமகாரம் என்னுடையது, இது என்னுடைய சொந்தம், இந்த கத்தார்ல இருக்கிற எண்ணெய் கிணறு எனக்கு சொந்தம், நான் வேற நாட்டுக்கு தரமாட்டேன், இந்த நதி எனக்கு சொந்தம், நான் அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் பொய் அகங்காரம். அப்போ எரிண்யகசிபு என்பவன் தன்னை உடலோடு அடையாளப்படுத்தி கொண்ட பொய்யகங்காரத்தின் சொரூபம். இந்த பொய்யகங்காரத்தை வெல்லணும்னு சொன்னா அது சொந்த முயற்சினால முடியாது. எரிண்யகசிபுக்கு பொய் அகங்காரம் இருக்கு. இப்போ அகங்காரப்படுறவன்ட்ட என்ன போய் சொல்றீங்க? அவனோட அகங்காரம் பிடிச்ச அவன்கிட்ட பேசவே முடியாது. இல்ல, என்ன சொல்லுவோம், நம்ம வழக்கத்துல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வழக்கத்துல பேசும் இல்லையா, அந்த வழக்க பாஷையில, ஐயோ அந்தாளா ஒரு அகங்காரம் பிடிச்சாலும் பேசவே முடியாது அந்த ஆள்கிட்ட. யார் பேச முடியும்? யாரும் பேச முடியாது. அகந்தை பிடிச்சவன்ட்ட யாருமே பேச முடியாது. கடவுள் மட்டும்தான் அவன்கிட்ட பேச முடியும், வேற யாரும் அவன்கிட்ட பேச முடியாது. அதனால எரிண்யகசிபு வந்து பௌதீக வாழ்க்கையை விரும்புபவன், நல்ல வசதியான வாழ்க்கை, நல்ல சௌகரியமான வாழ்க்கை, நல்ல பணம், காசு, பேரு, புகழ் எல்லாம் விரும்புறவங்க எரிண்யகசிபு. அதுக்கப்புறம் பொய்யகங்காரம் பிடித்தவன் எரிண்யகசிபு. பிரகலாதன் என்று சொன்னால் இந்த ஸ்லோகத்துக்கும் பிரகலாதனுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. பகவத்கீதைக்கும் பிரகலாதனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. பகவத்கீதைக்கும் பாகவதத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. சரி, அப்ப பகவத்கீதை என்றால் என்ன, பாகவதம்னா என்ன? இப்போ பகவத்கீதைனா என்னது? சரி, யாரா பதில் தெரிஞ்சா கை தூக்குங்க. நானே பேசினா அப்புறம் தூக்கமா வரும். பகவத்கீதை என்றால் என்ன? கை தூக்குங்க. அப்புறம் பாகவதம்னா என்னன்னு பார்க்க. பகவத்கீதை என்றால் நீங்க சேட் பாக்ஸ்ல கூட போடலாம். வெற்றி செல்வி மாதாஜி, நீங்க சொல்லுங்க மாதா, பகவத்கீதை என்றால் என்ன? பகவத்கீதைனா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் உபதேசம் பண்ணது பகவத்கீதை. சரி, அர்ஜுனன் கிருஷ்ணர் என்ன உபதேசம் பண்ணாரு? வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போகணும், சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிடணும், திங்கக்கிழமை ஆபீஸ்க்கு போகணும். இதுவா சொன்னாரு?
இல்ல இல்ல பிரபு. அஹ், பகவான் பகவான் வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நான் யார் பேர் சொல்றேன், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். பகவான் சிவதான பிள்ளை பகவான் மனிதனுக்கு கூறியது பகவத்கீதை. சரி சரி, ஓகே, தேங்க்யூ. இப்ப என்ன பண்ணணும்னா, நான் யார் பேர் கேட்கணும் நீங்க சொல்லுங்க. அப்ப வந்து என்ன ஆகும்னா, கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். நீ கை தூக்குங்க, நான் கேட்கும் போது சொல்லுங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல போட்டுங்க, அப்ப ஈஸியா இருக்கும். சரி, இப்ப வந்து பகவத்கீதைனா பகவான் நமக்கு சொன்னது இல்லையா, பகவான் சொல்லியிருக்காரு. சரி, ஹரிசங்கர் பிரபு, பகவான் என்ன சொல்லியிருக்காரு பகவத்கீதையில? ஹரிசங்கர் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரणाम. தேங்க்யூ பிரபு. எஸ், இப்ப நீங்க பகவத்கீதை இப்ப வந்து ஒரு நிமிஷம் பிரபு, ஒரு நிமிஷம். நீங்க பகவத்கீதை இல்ல, ஒரு நிமிஷம், பகவத்கீதை நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்களா? இல்ல பிரபுஜி, இப்ப 3 மாசம் நான் டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 மாசம் 4வது அத்தியாயம் படிச்சிட்டு இருக்கேன். வெரி குட் வெரி குட். இப்ப 4வது அத்தியாயம் வரைக்கும் வந்திருக்கீங்க பகவத்கீதையில. பகவத்கீதையில வந்து ஹரிசங்கர் பிரபு வந்து 4ஆம் அத்தியாயம் வரைக்கும் வந்திருக்கீங்க. இப்ப பகவான் உங்ககிட்ட என்ன பேசியிருக்காரு, என்ன நீங்க புரிஞ்சிட்டு இருக்கீங்க? 4ஆம் அத்தியாயம் வரைக்கும் என்ன புரிஞ்சிருக்கீங்க? கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றார் பகவத்கீதை மூலம்? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடவுள்னா சிவன், அதாவது நம்ம கோயிலுக்கு போறோம் இல்லையா, அதெல்லாம் தான் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்தோம். இப்ப பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பகவான்னா கிருஷ்ணர் தான் பகவான், மற்ற எல்லாரும் தேவர்கள். நமக்கு ஞானம், அறிவு, அந்த அறியாமை இதெல்லாம் போக்கி ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு அத்தியாயமா படிச்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அத்தியாயம், செகண்ட் அத்தியாயம், 3, 4. இப்ப ஞானம் உண்மையர்கள் ஞானத்தை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி கர்மாவை பத்தி படிச்சுட்டு இருந்தோம். சோ ஒவ்வொன்னா நமக்கு வந்து படிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்ப இப்பதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு பகவான்னா கிருஷ்ணர் ஒருத்தர் தான், அதுல இருந்து வந்ததுதான் நம்ம எல்லாம். அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா பகவத்கீதைங்கிறத நீங்க இப்போ ஒரு வரியில சொல்லிடலாம். எப்படி ஒரு வரியில சொல்லுவீங்க பகவத்கீதைன்னா என்ன? இப்ப பகவத்கீதை என்றால் என்ன? 4ஆம் அத்தியாயம் வரைக்கும் ஹரிசங்கர் பிரபு நீங்க படிச்சது ஒரு வரியில சொல்லுங்க பார்க்கலாம். பகவத்கீதை என்னன்னு தெரிஞ்சுட்டீங்க? கிருஷ்ணர், ஹரிசங்கர் பிரபு பகவான் கிருஷ்ணர் தான் பகவான் தெரிஞ்சுட்டீங்க. ஓகே, வெரி குட். ஐஸ்வர்யா மாதாஜி, தேங்க்யூ ப்ரோ. ஐஸ்வர்யா மாதாஜி, பகவத்கீதை தேங்க்யூ ப்ரோ. நீங்க பகவத்கீதை என்ன புரிஞ்சு? நம்மளோட கடமைகள் என்ன, நம்ம வந்து பகவான்கிட்ட எப்படி சரணடையணும், இத பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பாகவதம்னா அந்த பக்தியை எப்படி சுவைத்து மகிழணும் அப்படிங்கிற அனுபவத்தை வந்து பாகவதம் வந்து சொல்லுது. குட், வெரி குட் வெரி குட், தேங்க்யூ மாதாஜி. இங்க சாட் பாக்ஸ்லயும் போட்டாங்க, கடமையை செய் பலனை எதிர்பார்த்தான்னு சொல்லியிருக்காங்க. பௌதிக உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு மாதாஜி போட்டிருக்காங்க. சரி, சுப்பிரமணியம் பிரபு என்ன தெரிஞ்சுட்டீங்க பகவத்கீதை இது வரைக்கும் படிச்சு? அது கர்மத்தை மனிதனுக்கு போதித்தது, அர்ஜுனனுக்கு போதித்தது பகவத்கீதை. ஓகே, அர்ஜுனன் மூலமா கிருஷ்ணர் வந்து வியாசதவர் வந்து பாகவதம். ஓகே, வியாசர் சொன்னது பாகவதம், பகவத்கீதை வந்து கிருஷ்ணர் தர்மத்தை பத்தி சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே, வெரி குட். அதுல இருந்து கர்மா என்ன, இன்பம், இந்த ஆசை, இதுகளை எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ண கான்சியஸ்ல போனா நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும். இல்ல நம்மளுடைய இந்த மனித ஜென்மம் எடுத்தது அது ஒரு அடுத்து மறுபடி எடுக்க ஜென்மம் எடுக்காம இந்த ஜென்மத்தோட நம்மளுடைய முக்தி கிடைக்கும். அது ஸ்ரீகிருஷ்ணருடைய பகவானுடைய பரபுரமருடைய புருஷருடைய எப்போதும் 24 hours அவர்கள் இருந்தா அவருடைய காலடியில் அவருடைய அடியனா நம்ம இதானோம்னா நம்ம இதாகலாம். ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட், தேங்க்யூ பிரபு. இங்க சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க, டூ த டியூட்டி தட் இஸ் பெஸ்ட், லீவ் அன்டு த லார்ட். ஒரு நிமிஷம், அவங்க என்ன போட்டிருக்காங்க படிச்சு. லீவ் அன்டு த லார்ட், ரெஸ்ட். ஹரே கிருஷ்ணா. ஓகே, வெரி குட். அப்புறம் ஜெயச்சந்திரன் பிரபு, இது வரைக்கும் பகவத்கீதையில தாங்கள் கற்றுக்கொண்டது என்ன? எஸ் எஸ் ஜெயச்சந்திரன். ரொம்ப இன்ட்ரோடக்ஷனே நல்லா பண்ணியிருந்தாங்க ஹரிகீர்த்தன் பிரபு உங்களை பத்தி. அது சும்மா ஒரு மிகைப்படி சொல்லிட்டாரு, அதை விட்டுருங்க. நீங்க பகவத்கீதை நாகர்கோவில் திருமணத்துக்கு வரும்போது அந்த தானுமலையான் கோயிலுடைய ஸ்தல புராணத்துல இருந்து எல்லாமே நீங்க வழியாக நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.
அதுல அதே மாதிரி ராஜாராம் குருஜி அவங்க பொண்ணு மேரேஜ் அப்பயும் வந்து நீங்க அந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் வந்து நேரடியா பார்த்த அனுபவம் எனக்கு இருக்கு. அதை வந்து குரூப்ல இருக்க எல்லாருக்கும் தெரிவிக்கணும். அதுதான் ஒண்ணு. அது வேண்டாம் நீங்க பகவத்கீதையில இல்ல எல்லாமே கிருஷ்ணரோட. இப்ப ஒருத்தர் வந்து நல்லது செய்யும் போது வந்து அது வந்து தான் செய்யணும்னு நினைச்சுக்க கூடாது. அது கிருஷ்ணர் இவங்க வழியா செய்ய சொல்லியிருக்காருன்னு கூட நினைச்சுக்கலாம். நம்ம வந்து எப்பயுமே ஏதாவது ஒண்ணு எனக்கு கெடுதல் செய்தா மட்டும் கடவுள் சொல்றாரு, நல்லது செய்தா வந்து கிருஷ்ணர் செய்யலன்னு நினைக்க கூடாது. அது யாரோ ஒரு வழியாக அதை வந்து செய்ய வைக்கிறாரு. பகவான் கிருஷ்ணர் வந்து அந்த பகவத்கீதையில அர்ஜுனன் வந்து ஃபர்ஸ்ட் போருக்கு போய் நிற்கும் போது எதிர்க்கிறவங்க பூரா எல்லாருமே அண்ணன் தம்பி சொந்தங்கள் இதெல்லாம் நான் எப்படி வில்லெடுத்து அவங்கெல்லாம் சாய்க்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டு அந்த காண்டிபத்தியை கீழே போட போன போது கிருஷ்ணர் சொன்னாராம், நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே வந்து உண்மையான அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் எல்லாமே எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து பொய்யானவை, எல்லாமே நானே உருவாக்கினது தான், மன்னனும் நானே. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கர்ணன் படத்துலலாம் வரும். அந்த மாதிரி சொல்லிட்டு கடைசியா தான் சொல்லுவாரு, இங்க பாக்குறது நம்ம இருக்கக்கூடிய மனித இனமும் நம்மளுடைய அம்மா அப்பா பொண்டாட்டி பகல் எல்லாருமே வந்து ஒரு பொய்யான ஒரு இதுல இருந்துகிட்டு இருக்கோம். எதுக்கு உண்மையாதான் அன்புல இருப்பாங்க, ஆனாலும் வந்து அந்த இது வந்து உண்மையானது கிடையாது. அதாவது அது பொய்யல்ல, தற்காலிகமானது. அது இங்க காணக்கூடியது எதுவுமே பொய்யானதல்ல, இதெல்லாம் இருக்கு, ஆனா தற்காலிகமானது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 60 வருஷத்துல ஒருத்தர் லைஃப் முடிஞ்சுட்டாருன்னா. ஒரே நிமிஷம், என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஒன் லைன்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பகவத்கீதை நீங்க கற்றுக்கொண்டது இது வரைக்கும் நீங்க கற்றுக்கொண்டது ஒரு ஒன்லைன் ஆன்சர்னா ஒரு வார்த்தையில நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லலாமா ஜி? நம்ம உண்மையா நினைக்கிற எதுவுமே வந்து உண்மை இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு இடத்துல பேசலாம் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, ஜெயச்சந்திர ப்ரோ சொல்லி ஒரு நிமிஷம் அவர் சொல்லி முடிச்சு. நம்ம உண்மையா சேர்த்து வைக்கிற செல்வங்கள் ஆகட்டும், பந்தங்கள் ஆகட்டும், நட்புகள் ஆகட்டும், எல்லாமே வந்து தற்காலிகமானதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் குருஜி இதுல இருந்து. பகவான் சொல்றார், கடமையை செய், பலனை எதிர்பாராதே. சரி, வெரி குட், ரொம்ப ரொம்ப நன்றி. சாட் பாக்ஸ்ல நிறைய பேர் போட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாரும் மோஸ்ட்லி இதுதான் சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் பேர் ஆத்மா பற்றி தெரிஞ்சுட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் வாழ்க்கையில் குழப்பமான சூழல் வரும்போது கீதை ஒரு தெளிவான பாதை காட்டுகிறது. வெரி குட், ஓகே, சரி. இப்போ ஓகே, தேங்க்யூ. நீங்க எல்லாரும் ரிப்ளை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பகவத்கீதையில முதல் பாடம், பகவத்கீதையில் கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்னதுன்னா, நம்மை அறியாமையிலிருந்து விடுவிப்பது. அறியாமை என்பது என்ன? இந்த உடலோடு நம்மை அடையாளம் காண்பது. அந்த அறியாமை உடலோடு அடையாளம் காண்பது. இந்த உடலோடு அடையாளப்படுத்தி கொண்டு நான் என்று நினைப்பதான் பொய் அகங்காரம். அப்ப இரண்யகசிபு பொய் அகங்காரம். இப்ப பாயிண்ட் என்னதுன்னா, இரண்யகசிபு தன்னை உடலோடு அடையாளப்படுத்தி கொண்டார். சரி, அப்போ இரண்யகசிபு ஒரு பக்கம், அவர் தன்னை உடலோடு அடையாளப்படுத்தி கொண்டார். அவர் பொய்யகங்காரத்தின் சொரூபம். ஏன் அவர் பொய்யகங்காரம்? தன் இந்த உடல் என்று நடித்துக் கொண்டார். ஏன் அவர் தன் இந்த உடல் என்று நடித்துக் கொண்டால்? அதுதான் அறியாமை. அப்போ பகவத்கீதையினுடைய 4ஆம் அத்தியாயம் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். 2ஆம் அத்தியாயத்திலே பகவான் சொல்லிட்டாரு, நம்ம இந்த உடல் எல்லாம் ஆத்மா, ஆன்மா நித்தியமானது, அழிவற்றது. இந்த செய்தி இரண்யகசிபுக்கும் தெரியும். இரண்யகசிபுக்கு தெரியும், நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. ஸ்ரீமத் பாகவதத்துல 7ஆம் ஸ்கந்தத்துல ஒரு அத்தியாயம் முழுவதும் இரண்யகசிபு பேசுறாரு. என்ன பண்றாரு? இரண்யகசிபுடைய சகோதரன் இரண்யாக்ஷனை வந்து பகவான் வராக அவதாரம் செஞ்சு வதம் பண்ணிட்டார். பகவான் கிருஷ்ணர் வந்து வராக அவதாரம் எடுத்து இரண்யாக்ஷனை வதம் செய்தார். அப்போ இரண்யாக்ஷனுடைய சரீரத்தை வைத்துக் கொண்டு அந்த அவனுடைய மனைவிமார்கள் உறவினர்லாம் அழறாங்க. ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லி இருந்தா நாங்களும் வந்திருப்போமே, நீ எங்க போனேன்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு அழறாங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த இரண்யாக்ஷனுடைய உடம்ப வச்சுட்டு அழறாங்க. இன்னைக்கு வந்து சென்னை பக்கம் போனீங்கன்னா இந்த மாதிரி அழுகிறதுக்கு ஆள் கிடைக்கலன்னா காசு கொடுத்தா வந்து அழுதுட்டு போவோம். 2000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா வருவாங்க. நேத்து வர நல்லா இருந்தியே, இன்னைக்கு நீ எங்க போன எனக்கு தெரியல, உன்னை எங்க தேடி நானும் புரியல அப்படின்னு பாடிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த மனித வாழ்க்கையில
இந்த வாழ்க்கையின் குறிக்கோளை அறியாதவங்களுக்கு நாம எல்லாம் அறியாமல் இருக்கோம் இல்லையா? இப்ப இங்க சாட் பாக்ஸ்ல போட்டிருந்தாங்க, பகவத்கீதை ஒரு கைடு புக்கு, நம்மள ஒரு வழிகாட்டி நூல் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட் தான், 100% கரெக்ட். நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு மேனுவல் புக் அதுல தருவாங்க. இந்த லேப்டாப் எப்படி யூஸ் பண்ணணும், வாஷிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும், ரெஃப்ரிஜிரேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், கிரைண்டர் எப்படி யூஸ் பண்ணணும், மிக்சி எப்படி யூஸ் பண்ணணும், மொபைல் போனை எப்படி யூஸ் பண்ணணும், அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டோடனே வேதங்கள்லாம் படைக்கப்பட்டது. ஆனா துரதிருஷ்டவசமா நம்ம வேதங்களை படிக்க முடியாதனால, அதை போதிக்கிறதுக்கு சரியான ஆட்களும் இல்லாதனால பகவான் என்ன பண்ணாரு, எல்லா வேதத்தோடைய சாரமாக, எல்லா உபனிஷத்தோடைய சாரமாக 4 வேதங்கள், 18 புராணங்கள், 108 உபனிஷத்துகள், 108 உபனிஷத்தோடைய சாரமாக கீதோபனிஷத்தம். கீதோபனிஷத்து வந்து எல்லா வேதத்தோடைய சாரம். அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதமும் எல்லா வேதத்தோடைய சாரம். இப்போ பகவத்கீதை, பாகவதம் 2 புஸ்தகம். இப்ப நமக்கு 2 கண் இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 கண்களை கூட தான் நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம். இந்த 2 கண்களை வச்சு பார்க்கும்போது இந்த 2 கண்களால பௌதிகமான பொருட்களை பார்க்கலாம். இப்ப நான் வந்து உங்களுடைய உடம்ப பாக்குறேன், நீங்க ஏன் உடம்ப பாக்குறீங்க, நான் இங்குள்ள பொருட்களை பாக்குறேன். என் முன்னாடி ஒரு லேப்டாப் இருக்கு, என் முன்னாடி கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்காங்க, இதெல்லாம் நான் பாக்குறேன். இது இந்த ஜடக்கண்ணால பாக்குறது. இந்த 2 ஜடக்கண்களால பௌதிகமான விஷயத்த பாக்குறேன். பகவத்கீதை ஒரு ஆன்மீக கண், பாகவதம் என்ற ஆன்மீக, இந்த 2 கண்ணுல பார்க்கும்போது உண்மையான விஷயத்த நம்ம பார்ப்போம். எப்படி உண்மையான விஷயம்? பகவத்கீதை மூலமா கிருஷ்ணர் என்ன சொல்லி தராரு, முதல்ல நீ இந்த உடம்பு அல்ல, நீ ஆத்மா. இதுதான் ஃபர்ஸ்ட் பாடம், முதல் லெசன், ஃபர்ஸ்ட் டீச்சிங். பகவத்கீதையின் முதல் பாடமே நான் இந்த சரீரம் எல்லாம் ஆத்மா. அப்போ யார் ஒருவர் தன்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்கிறாரோ, இந்த உடலில் உள்ளிருக்கும் ஆன்மாவை மறந்துவிட்டு, இந்த உடலில் இருக்கும் ஆன்மாவை மறந்துவிட்டு இந்த உடலோடு அடையாளப்படுத்துபவர் இரண்யகசிபு, பொய் அகங்காரம். பிரகலாதன் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு பாருங்க, யார் ஒருவர் தனது செயல்களின் பலனை துறந்து பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றாரோ, எவர் ஒருவருடைய சந்தேகங்கள் உன்னத ஞானத்தால் நீக்கப்பட்டு விட்டதோ, அவர் தன்னில் நிலை பெற்றிருப்பது உறுதி. செல்வத்தை வெல்பவரே, இவ்வாறாக அவர் செயல்களின் விளைவுகளால் பந்தப்படுவதில்லை. அப்ப பிரகலாதன் என்பவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. பிரகலாதன் என்றால் தன்னை உணர்ந்த ஆத்மா. பிரகலாதம் அப்படின்னா எல்லோருக்கும் ஆனந்தம் தருபவர். அவர் ஆனந்தத்தை தன்னில் திருப்தி அடைவார். இப்ப நம்மளை எல்லாம் சந்தோஷப்படுத்தினா யாராவது சொல்லணும், பிரபு உங்களை மாதிரி யாரும் இல்ல, உங்களை மாதிரி பேச முடியாது, உங்களை மாதிரி பாட முடியாது, உங்களை மாதிரி சமைக்க முடியாது, உங்களை மாதிரி பூ கட்ட முடியாது, இப்படி எல்லாம் சொன்னா நம்ம சந்தோஷமாயிடுவோம். ஆனா பிரகலாதர் அப்படி கிடையாது. பிரகலாதர் தன்னில் திருப்தி அடைபவர். யாருமே வெளியிருந்து அவர் சந்தோஷப்படுத்த வேண்டாம். ஏன்னா அவர் தன்னை உணர்ந்தவர், நான் இந்த உடல் அல்ல, ஆன்மா. அப்போ பகவத்கீதை நமக்கு பாடம் சொல்லி தருது, நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா. பாகவதம் ஒரு உதாரணத்தோட காமிக்குது, இதோ இந்த பக்தர் பாருங்க நிரூபிச்சிருக்காரு இந்த உடல் அல்ல, ஆத்மா. அப்போ பகவத்கீதை வந்து பகவானுடைய உபதேசம், பாகவதம் பிராக்டிக்கல். அதாவது என்ன சொல்றதுன்னா, அது பாகவதம் வந்து ரியலைசேஷன், அனுபவங்களை கொடுக்கும். பகவத்கீதை பாடம் கற்பிக்கும், பாகவதம் அனுபவத்தை கொடுக்கும். அப்ப 2 கண்ணு, ஒரு கண்ணால ஞானம் கிடைக்குது, இன்னொரு கண்ணால நடைமுறையில பண்ண அறிவு கிடைக்குது. ஞான விஞ்ஞான சகிதம். பகவத்கீதை படிக்கும் போது நான் இந்த உடல்ல ஆத்மா. அப்ப இரண்யகசிபுக்கு தெரியும் நான் இந்த உடல்ல ஆத்மான்னு. அவன் சொல்றாரு, அந்த இரண்யாக்ஷன் இறந்திருக்கும் போது அவன் உடம்ப வச்சுட்டு அழறாங்க. ஏன் அழறீங்க? இரண்யாக்ஷனுடைய மனைவிமார்கள் உறவினரை பார்த்து சொல்றாரு, அழாதீங்க, ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது. பகவத்கீதையுடைய 2ஆம் அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே இரண்யகசிபு பேசுறாரு. ஆத்மா பிறப்பற்றது, நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது, அது இறைவனின் சிறிய அம்சம். அப்படின்னா இரண்யகசிபு கடவுள் இருக்கார் என்று ஏற்றுக்கொள்றார். கடவுள் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு இருக்கிற அசுரங்கள் மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லல. இரண்யகசிபு கடவுள் இருக்காருன்னு தெரியும், ஆனா அவர் மேல அவருக்கு போட்டி, பொறாமை. கடவுளை ஏற்றுக்கொள்ளல. இரண்யகசிபு கடவுள் இருக்கிறார்னு ஒத்துக்கிறார். பரமாத்மா உண்டு, ஜீவாத்மா உண்டு, பரமாத்மா உண்டு. அந்த கிருஷ்ணர், விஷ்ணு தான் பரமாத்மா, கிருஷ்ணர் தான் பரமாத்மா, அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். எப்போ நம்ம பகவத்கீதை படிச்சா என்ன ஒரு ஞானம் கிடைக்குமோ அது இரண்யகசிபுக்கு இருக்கு. பகவத்கீதை படித்தால் 2ஆம் அத்தியாயத்துல அந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறத நம்ம உணரலாம், கேட்கலாம், புரிஞ்சுக்கலாம், அது நாலேஜ் கிடைக்கும். ஆனா இரண்யகசிபுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்?
அல்லது எரிநகசிபுக்கு பிரகலாதருக்கு நம்மளை விட்டுருவோம். எரிநகசிபுக்கு பிரகலாதருக்கு என்ன வித்தியாசம் சொன்னா, எரிநகசிபுக்கு தெரியும் நான் இந்த உடல்ல ஆத்மா, பிரகலாதருக்கு தெரியும் நான் இந்த உடல்ல ஆத்மா. அப்ப என்ன பண்ணாரு எரிநகசிபு? இதெல்லாம் பேசிட்டு கடவுள் இருக்காரு, நான் கடவுள் இல்லைன்னு சொல்லல, கடவுள் இருக்காரு, அவருக்கு தான் இந்த ஆன்மா வந்தது, அவர் பரமாத்மா, ஜீவாத்மா, இது அழிவற்றது, நித்தியமானது, இதெல்லாம் எரிநகசிபு சொன்னாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் அந்த விஷ்ணுவை கொல்லுவேன், நான் அந்த விஷ்ணுவை பழி வாங்குவேன். அப்ப என்னது, நாலேஜ் இருக்கு, பட் ஆனா அத அப்ளை பண்ணல. என்ன ஆச்சு அவருக்கு? அந்த பொய்யங்காரம் தடுத்தது. நான் இறைவனை சரணடையணும், இந்த ஆத்மா வந்து இறைவனுடைய அம்சம், ஆமா, ஆனா நான் சரணடைய மாட்டேன், நானே கடவுள் ஆயிடுவேன், அப்புறம் நான் அந்த விஷ்ணுவை பழி வாங்குவேன். இதுதான் எரிநகசிபு. பிரகலாதன் நான் இந்த உடலெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்தாரு, நான் விஷ்ணுவுடைய சேவகன், இங்க எல்லாருமே அவருடைய சேவகர்கள் தான் அப்படின்னு பிரகலாதன். அப்ப பிரகலாதன் என்ன இருக்கு? பிரகலாதன் நாலேஜ் இருக்கு, ரியலைசேஷனும் இருக்கு. எரிநகசிபுட்ட நாலேஜ் மட்டும் இருந்தது, there is no practical application, no realization. எரிநகசிபுக்கு ஆத்மா பற்றி அறிவு இருந்தது, ஆனா நடைமுறை அனுபவமோ அல்லது அதை வந்து அந்த ஆத்மாவின் தளத்துல செயல்படவோ இல்ல. காரணம் அவருடைய பொய் அகங்காரம் தடுத்தது. எரிநகசிபுடைய பொய் அகங்காரம் தடுத்தது, நான் தான் எல்லாமே அப்படின்னு. ஆனா இங்க என்ன ஆச்சு? பிரகலாதர் பாருங்க, இந்த ஸ்லோகத்துல சொன்ன எல்லா தெய்வீகமான குணம் பிரகலாதர். பிரகலாதர் வந்து தன் தந்தையை வெறுக்கவில்லை, தன் ஆசிரியர்களை வெறுக்கவில்லை, அதே சமயம் அவர் எப்பவும் திருப்தியோடு இருக்க. காரணம் அவர் பக்தி தொண்டில் ஈடுபட்டார். தனது செயல்களில் பலனை துறந்து பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றாரோ யார் ஒருவரது சந்தேகங்கள் உன்னத ஞானத்தால் நீக்கப்பட்டு விட்டு. இப்போ நம்ம எல்லாருக்குமே நம்ம ஸ்கூல்ல போயிருக்கோம், இங்க ஸ்கூல் போகாதவங்க யாரும் கிடையாது. ஸ்கூலு காலேஜ் எல்லாம் போறோம், யூனிவர்சிட்டி எல்லாம் போயிருக்கோம், படிச்சிருக்கோம். நம்ம எல்லாரும் டீச்சர் இருக்காங்க, லெக்சரர்ஸ் இருந்திருக்காங்க, ப்ரொஃபசர்ஸ் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பிரகலாதருக்கும் டீச்சர் இருந்தாங்க. 2 பேரு, சண்டா அமர்கா, 2 பேரு வந்து சுக்கராச்சாரிய பையன். இந்த 2 பேரும் வந்து பிரகலாதுடைய டீச்சர். பிரகலாதருக்கு இன்னொரு டீச்சர் இருந்தாரு, அவர் நாரதர். இப்ப 2 டீச்சர். பிரகலாதருக்கு வந்து 2 விதமான ஆசிரியர். ஒன்று பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லும் ஆசிரியர், இன்னொன்னு ஆன்மீக குரு ஆசிரியர், அதாவது ஆன்மீக ஆசிரியர், ஸ்பிரிச்சுவல் டீச்சர் அண்ட் மெட்டீரியல் டீச்சர், 2 பேர் இருக்கு. பாருங்க, ரொம்ப அழகான உதாரணம். ஆனா நம்ம சமுதாயத்துல எதை தவறு விட்டுட்டோம்னு சொல்லக்கூடிய உதாரணம். ஒரு டீச்சருடைய கடமை என்னங்கிறது இன்னைக்கு ஆசிரியருக்கு தெரியாது. இன்னைக்கு பெரும்பாலும் ஆசிரியர்களுக்கு குழந்தைகளுக்கு என்ன கற்பிக்க வேண்டும், இன்னைக்கு பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகத்துல பெரும்பாலும் வந்து பௌதிகமான கல்விதான் இருக்கு. நம்ம வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், என்ன படிக்கலாம், என்ன சம்பாதிக்கலாம், எங்க வேலைக்கு போகலாம், என்ன வியாபாரம் பண்ணலாம், இது சம்பந்தமா இருக்கு. ஆனா வாழ்க்கையின் குறிக்கோள் ஒண்ணு இருக்கு. அது வந்து பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், ஜென்ம மிருத்து, ஜராவியாதி, துக்க தோஷானு தர்சனம். இதைத்தான் ஞானம் என்று கிருஷ்ணர் சொல்றாரு. இப்ப நம்ம 4ஆம் அத்தியாயம் வந்திருக்கிறோம். 16ஆம் அத்தியாயத்துல 19 விஷயங்களை சொல்லிட்டு இதைத்தான் நான் ஞானமாக கருதுகிறேன் கிருஷ்ணர் சொல்றாரு. அமானித்வம், அதன்பித்வம், அகிம்சா, சாந்திரார்ஜம், ஞான விஞ்ஞான் எல்லாம் சொல்லிட்டே வர. ஒரு 19 விஷயம் சொல்லிட்டு இதை மட்டும்தான் ஞானமாக கருதுகிறேன், இவற்றை தவிர மற்றதெல்லாம் அஞ்ஞானம் சொல்ற. அது அறிவு இல்ல, அஞ்ஞானம். சரி, இப்போ பாயிண்ட் என்னன்னா, பிரகலாத குழந்தைக்கு 2 டீச்சர் இருந்தாங்க. ஒண்ணு வந்து ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்ற டீச்சர், இன்னொருத்தர் ஆன்மீக குரு, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கொடுக்கிறவர். இந்த நாலேஜ் வந்து தாயினுடைய கருவில் இருக்கும் போதே பிரகலாதர் கிடைச்சது. அதனால பிரகலாதர் வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. பிரகலாதர் வந்து இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. தாயினுடைய கருவில் இருக்கும் போதே அதுக்கு ஆன்மீக அறிவு கிடைச்சது. அப்போ அவருக்கு 2 குரு உண்டு, ஒன்று ஆன்மீக குரு, இன்னொன்று பௌதிக குரு. இந்த பௌதிக குருமார்கள் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, எப்படி வந்து சம்பாதிக்கணும், பேர் வாங்குறது, புகழ் வாங்குறது, இந்த பௌதிக உலகத்துல எப்படி வசதியா இருக்கிறது, பௌதிகம் சார்ந்த விஷயங்கள். அர்த்த காமா, அர்த்தான்னா பொருளாதார முன்னேற்றம், காமன்னா பௌதிக ஆசை, இதுதான் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஒரு நாள் இங்க பாருங்க என்ன நடந்தது அப்படின்னா, குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் குழந்தைகள் இருக்கும் இல்லையா, இந்த குழந்தைங்க சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு, பிரகலாதுக்கு 5 வயசு தான், 5 வயசு குழந்தைதான். அந்த 5 வயசு குழந்தை பேசும்போது இருக்கும் இல்லையா, அது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு இருக்கும். அந்த புரோக்கன் லாங்குவேஜ், மழலை மொழி. அதான் தமிழ்ல சொல்லுவாங்க, குழலெழுது யாழெழுது என்பர் தன் மழலை மொழி கேளாதவர்.
தன்னுடைய பிள்ளையோடைய வார்த்தையை கேட்காதவங்க குழல் ஓசை நல்லா இருக்கும், யாழ் ஓசை நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பிரகலாத குழந்தை, அதாவது ஒரு குழந்தை பேசும்போது அந்த மழலை மொழியில பேசும்போது கேட்க ரொம்ப இனிமையா இருக்கும். அப்ப பிரகலாத குழந்தை ஸ்கூலை விட்டு வரும்போது அவர் குருக்குள்ள போய் அந்த சண்டா மார்க்கெட்ட பாடம் படிச்சுட்டு வர்றாரு. கசிப்பு அந்த குழந்தை எடுத்து மடியில உட்கார வச்சிட்டாரு. அப்பா, இந்த குழந்தையோட அப்பா இல்லையா. கசிப்புக்கு ஒரு 5-6 குழந்தைகள் இருந்தாங்க. அதுல பிரகலாதர் மேல ஒரு தனி அன்பு உண்டு. அந்த குழந்தை எடுத்து மடியில உட்கார வச்சுட்டு சில நேரம் பெற்றோர் வந்து பிள்ளையோட உச்சி நுகருவாங்க. இந்த உச்சி இருக்கு இல்லையா, அதை அப்படியே முத்தமிடுவாங்க. நமக்கு யார் மேல ரொம்ப அன்பு இருக்கோ அவங்களை உச்சி முகருவோம். அந்த உச்சந்தலையில முத்தமிட்டு அவங்க மேல நம்ம அன்பை வெளிப்படுத்துவோம். நீங்க அந்த நம்ம கோசாலையில கோமாதாட்ட போனா கூட இந்த கோமாதா நம்ம கிட்ட அன்பை வெளிப்படுத்தும். நக்கி நக்கி அவருடைய அன்பை வெளிப்படுத்தும். அந்த அன்பு பாத்தீங்கன்னா அதை அப்படி வெளிப்படுத்தும். அந்த மாதிரி இந்த குழந்தை குருக்குள்ள இருந்து வந்த உடனே எண்ணெய்கசிப்பு தன் மடியில எடுத்து உட்காந்துட்டு அப்படியே தலையை நேசா வருடி கொடுக்குறாரு. தலையை வருடி கொடுத்துட்டு தலையில முத்த விட்டுட்டு, கண்ணே பிரகலாதா, இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வர, நீ என்ன படிச்ச சொல்லு பாக்கலாம். நம்ம கூட அப்பா எல்லாம் குழந்தைகிட்ட கேட்பாங்க இல்லையா, இன்னைக்கு என்ன ஒரு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க, என்ன படிச்ச நீ? அந்த குழந்தை சொல்லுவோம், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய், சி ஃபார் கேட், இதெல்லாம் படிச்சேன்னு சொல்லுவோம். இல்லாட்டி அது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஏதோ பாடும். அதை கேட்டோடனே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா. அந்த மாதிரி எண்ணெய்கசிப்பு என்ன பண்ணாரு, தன் குழந்தைய மடியில வச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூல்லயே நீ பெஸ்ட் பாடம் என்ன படிச்சேன்னு கேட்டார். குழந்தை என்ன சொல்லணும், ஏபிசிடி படிச்சேன், 1 2 3 படிச்சேன் தானே சொல்லணும். ஆனா அது குழந்தை அதை சொல்லல. அது பௌதிக கல்வி சொல்லல. அவங்க ஆன்மீக குரு இருந்தார் இல்லையா, அம்மாவுடைய கருவுல கேட்டது இல்லையா, அத சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம், எனக்கு இந்த பௌதிக கல்வியோட என் குருநாதரான நாரதர் கொடுத்த கல்விதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஞானம். என்ன சொல்லியிருக்கு பாருங்க, ரொம்ப அழகா சொல்லி ஸ்லோகத்துல, யாரொரு சந்தேகங்கள் உன்னத ஞானத்தால் நீக்கப்பட்டு விட்டதோ, யாருடைய சந்தேகம் உன்னதமான ஞானம். அப்ப பௌதிகமான ஞானம் இருக்கு, அது இல்லாம உன்னதமான ஞானம் ஒண்ணு இருக்கு. உன்னதமான ஞானம் என்பது இந்த உடலையும் ஆன்மாவையும் அந்த உடல் இருக்கிற பரமாத்மாவையும் பகவானையும் அறிந்து கொள்வதுதான் உன்னதமான ஞானம். அதனாலதான் இப்ப நீங்க 41வது பதம் வந்திருக்கீங்க. இதே அத்தியாயத்துல 34வது பதத்துல பகவான் சொல்றாரு அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா உனக்கு அந்த ஞானம் வேணுமா, தத் வித்தி, அந்த ஞானம் வேணுமா, பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, ஒரு உண்மையான ஆன்மீக குருவை தேர்ந்தெடுத்து அவருக்கு பணிவாக அடக்கமாக சேவை செய்து கேள்வி கேட்க வேண்டும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானின தத்துவதர்சி. தத்துவதர்சி என்றால் தன்னை உணர்ந்தவர், இறைவனை உணர்ந்தவர். அந்த மாதிரி ஒரு தூய பக்தர், ஒரு தூய பக்தர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஒரு ஆன்மீக குருவை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் டீச்சர் இருந்தாங்க, ஸ்கூல்ல பாடம் படிச்சிருக்கிறோம், காலேஜ்ல பாடம் படிச்சிருக்கிறோம், வெரி குட், நல்ல விஷயம் தான். நல்ல டீச்சர் சொல்லி கொடுத்திருக்காங்க, ஓகே, நல்ல விஷயம் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால அந்த கல்வி வந்து நம்முடைய உடல் தேவையை பூர்த்தி பண்ணும், வாழ்வாதாரத்தை பூர்த்தி பண்ணும். ஆனா அந்த உடலுக்கும் கடந்த ஒரு ஆன்மான்னு இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா வந்து இந்த உடலுக்கு விடுபடணும், பிறப்பிறப்பு விடுபடணும். அப்பதான் ஒரு ஆன்மீக அறிவு, அந்த ஆன்மீக அறிவு வேணும், அந்த நாலேஜ் வேணும்னா நம்ம ஒரு குருட்ட போகணும். பிரகலாதருக்கு வந்து நாரதரே குருவா கிடைச்சிட்டார். ஒரு தூய பக்தர், பகவானுக்கு மிக பிரியமான பக்தர். அவர் நாரதர் வந்து பேசலாம் வேண்டாம், அவரை பார்க்க கூட வேண்டாம், அவர் உடம்புல பட்ட காத்து நம்ம மேல படிச்சு நம்ம தூய்மையாயிடும். ஸ்பர்ஷம்னு சொல்லுவாங்க. ஒரு தூய பக்தருடைய உடம்புல இருந்து ஒரு காத்து வந்து நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்ம பியூரிஃபை ஆயிடும், ஸ்பர்ஷம். அப்படி இருக்கும்போது ஒரு தூய பக்தருடைய ஸ்பர்ஷம் நம்ம மேல பட்டாலே நம்ம தூய்மை அடைவோம்னா, அவங்கள பாக்குறத பத்தியோ அவங்ககிட்ட இருந்து கேட்கறத பத்தியோ சொல்ல என்ன இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு தூய பக்தரே நமக்கு குருவா கிடைச்சாருன்னா நம்ம பெரிய பயனே அடைச்சிட்டோம். இன்னைக்கும் பாருங்க தூய பக்தர் இருக்கிறாங்க, ரொம்ப அரிது, ரொம்ப குறைவாதான் இருக்காங்க தூய பக்தர்கள். இன்னைக்கு பார்த்தா நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, பிரபுபாடி சீடர்களா இருக்காங்க, அவங்க இன்னைக்கும் நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க, இன்னைக்கும் சத்சங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய சங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தூய பக்தர்களை சந்திப்பதும் அவங்களுக்கு சேவை செய்வதும் தரிசனம் செய்வதும் அவங்ககிட்ட இருந்து கேட்கறதும் நம்ம செஞ்ச பாக்கியம். அவங்களே நம்ம குருவா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இந்த பிறந்த பயனை நாம் அடைந்து விட்டோம்னு சொல்லலாம். இந்த பிறவி பயனை நம்ம அடைஞ்சாச்சு. அப்போ நாரதரை மாதிரி ஒரு தூய பக்தர் பிரகலாதர் கிடைச்சார். பிரகலாதர் செய்த பாக்கியம், தாயின் கருவில் இருக்கும் போதே
குருவை நேர்ல எல்லாம் சந்திக்கல, அம்மாவுடைய கருவுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கு. இப்ப நான் வந்து இங்க கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு 87 பேர் இருக்கீங்க. இதுல யாரெல்லாம் வீடியோ ஆன் பண்ணிருக்காங்க? ஒரு நிமிஷம். இங்க நான் ஒரு சிலரை பாக்குறேன் வீடியோல. இது கொஞ்சம் பேர் வீடியோ ஆன் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் பேர் வீடியோ ஆன் பண்ணல. மேபி அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்துக்கலாம், இல்ல பூரி சப்பாத்தி ரொட்டி சேனலா பண்ணிட்டு இருந்துக்கலாம், ஏதாவது பண்ணிட்டே கிளாஸ் கேட்டுட்டு இருக்கலாம். ஓகே. சிலர் வந்து பெட்ல படுத்துட்டே கேட்டுட்டு இருக்கலாம், சிலர் டிராவலிங்ல கேட்டுட்டு இருக்கலாம். ஓகே. சிலர் என்ன ஆகும்னா இந்த மாதிரி கேட்கும் போது சிலர் அப்படியே தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி பாகவதம் கேட்கும் போது நமக்கு எப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு சுபாவம் இருக்கு. நம்முடைய சுபாவம் என்னன்னு சொன்னீங்கன்னா, என்னன்னு கேட்டா, இந்த ஊர் கதை, சினிமா கதை, அரசியல் பேசும்போது காது நல்லா திறந்துரும், கண்ணு நல்லா திறந்துரும். இந்த நாம ஜெபம் பண்ணும்போது, யோகா பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது, பகவத்கீதை பாகவதம் படிக்கும்போது தூங்கிடும். ஏன்னா அது மனசு ஒத்துக்க, என்னடா அது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பேச தூங்கிடலாம். பாகவதம் படிக்கும்போது தூங்கிடுவோம், பகவத்கீதை படிக்கும்போது தூங்கிடுவோம், புஸ்தகம் எடுத்தாலே தூங்கிடும். அது நிறைய பேர் என்று சொல்லுவோம், பிரபு நான் புத்தகம் எடுத்தாலே தூக்கம் வந்துரு பிரபுமா, ஜெபமாலை எடுத்துட்டு தூக்கம் வருது. ஆனா பிரபு அந்த பக்தர் இருக்காரே, அப்படியா என்ன நடந்துச்சு? 2 காதும் ஓப்பன் ஆயிரு, கண்ணெல்லாம் ஓப்பன் ஆயிரு, தூக்கம் வர. அவர் அப்படியா சொல்லுங்க, என்ன நடந்தது? நான் போன வாரம் வரல, எனக்கு தெரியாது, சொல்லுங்க சத்சங்கத்துல என்ன நடந்தது சொல்லுங்க. அது அந்த மாதிரி நமக்கு பாருங்க, இந்த உலக விஷயத்துல அவ்வளவு ஆர்வம் இருக்கும், ஆன்மீகத்துல மனசு வந்து ரொம்ப புடிச்சு தள்ள வேண்டிய புல்ட்ரோஸ் வச்சு தள்ளுற மாதிரி தள்ளணும். அது அப்ப என்ன ஆச்சுன்னா, நாரதர் வந்து பாகவதம் பேசுறாரு யாருக்கிட்டன்னா, என்னைக்கேஷ்புடைய மனைவி கிட்ட, கையாது. என்னைக்கேஷ்புடைய மனைவி கிட்ட நாரதருடைய ஒரே ஸ்டூடெண்ட். இப்ப எனக்காவது பரவாயில்லைக்கு ஒரு 87 பேர் இருக்கிறோம், அதுல ஒரு 10 பேர் வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. நாரதர் பேசும்போது இருந்த ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கையாது, அவங்களும் தூங்கிட்டாங்க. கிளாஸ் கேட்டு அவங்க தூங்கிட்டாங்க. ஆனா நாரதர் ரொம்ப உற்சாகமா பேசிட்டு இருக்காரு. அவர் பகவானை பத்தி பேசும்போது தன்னை மறந்து அப்படியே கண்கள்லாம் கண்ணீர், உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு அப்படியே நாவெல்லாம் தழுதழுத்து தன்னை மறந்து நாரதர் பேசிட்டு இருக்காரு. இந்த அம்மா தூங்கிட்டாங்க. அவருக்கு உற்சாகம் போகல, அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை ஊன்னு சொல்லிட்டு இருக்கு, அது கேட்டுட்டு இருக்கு. நாரதர் ரொம்ப உற்சாகமா பேசுறாரு. அந்த குழந்தை அப்படி நாரதரை முதல்ல பார்க்க கூட இல்லை, ஆனா அவர்கிட்ட கேட்டு 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 அந்த குழந்தை கிருஷ்ணர் மேல அதீத அன்பு. அதுதான் சாது சங்கம். பிறப்பால் ஒரு அசுர குலத்தை சார்ந்தவர் பிரகலாதன், இரண்யகசிபுடைய பையன், அசுரர்களே சிறந்தவர். இங்க சொல்றாரு பாருங்க, பாகவதம் 7th கேண்டோல பிரகலாதர் வந்து இரண்யகசிபு பார்த்து சொல்றாரு. முதல்ல அதுக்கு துணிச்சல் வேணும். முதல்ல என்ன சொல்றாரு, அப்பாவை பார்த்து அப்பான்னு சொல்லல. இப்ப நம்ம எல்லாம் வீட்டுல போய் டேடின்னு சொல்லுவோம், அப்பான்னு சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். பிரகலாதர் என்ன சொல்ற, அப்பாவை பார்த்து அசுரலயே சிறந்தவரேங்கிறார். தசாது மன்யே அசுர வரிய தேகினா சதா சமுக்தினதியா அசத் கிரகா கித்வாத பாதம் கிரகம் அந்த கூபம் வனம் கதோய ஹரிமாஸ்ரீயன. இந்த குழந்தைய ஸ்கூல்ல என்ன படிச்சதுன்னு அப்பா கேட்டா, இந்த சண்டா மார்க்கா சொன்னதானே சொல்லணும். எனக்கு ஸ்கூல்ல வந்து ABCD சொல்லிட்டு 1 2 3 சொல்லி கொடுத்தாங்க, அது சொல்லல. நாரதமுனி சொல்லி கொடுத்த விஷயம் அந்த குழந்தை ஞாபகம் இருக்கு. அந்த கருவுல இருந்து கேட்டு நாரதுடைய அனுகிரகத்தினால லவமாத்திர சாது சரி, கொஞ்ச நேரம் தான் நாரதுடைய அனுகிரகம். அப்படி அந்த குழந்தை வந்து சொல்லிச்சு, 5 வயசு குழந்தை. அந்த குழந்தை அழகா சொன்னாரு பிரகலாதர், ஓ அசுரிலே சிறந்தவரே. அப்பாவை பார்த்து சொல்ற, நீ அசுரிலே ரொம்ப சிறந்தவர். தசாது மன்னி அசுர வரிய தேகினா சதாசமத்தின் அசத் கிரகா. அசத் கிரகா, இந்த அசத் கிரகாங்கிற வார்த்தைய இன்னைக்கு இது ஒரு எதிர்மறையான பொருள் இருக்கு. சத் கிரகா, சத் கிரகா, அசத் கிரகா. சத் கிரகா, கிரகம்னா வீடு, சத் அப்படின்னா உண்மையான வீடு, அசத் கிரகம்னா உண்மை இல்லாத வீடு. அப்போ கிரகம்னா வீடு, அசத் கிரகம்னா உண்மை இல்லாத வீடு. அப்ப பிரகலாதர் என்ன சொல்றாரு, தன் தந்தையாரை பார்த்து, ஓ அசுரர்களையும் சிறந்தவனே, இந்த குடும்ப வாழ்க்கை நிரந்தரம் இல்ல, இந்த குடும்ப வாழ்க்கை நிரந்தரம் இல்ல. தற்சாது மன்னி அசுர வரிய தேகினா சதாசிமத்வீனதியா அசத் கிரகா ஹித் ஆத்த பாதம் கிரகம் அந்த கூபம். இந்த குடும்ப வாழ்க்கை ஒரு இருண்ட கிணறு. போச்சு, இங்க எல்லாம் குடும்பஸ்தரா இருக்க, என்ன உதைக்க வர போறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இவர் வந்து பகவத்கீதை பாகவதம் பேசுனா குடும்ப வாழ்க்கை இருண்ட கிணறு, அது வந்து ஒரு உண்மை இல்லாதது, அது ஒரு பாழுங்கிணறு, அதுல போய் விழுந்துட்டீங்களே அப்படின்னு சொன்னா என்னதான் உற்சாகப்படுத்துறதா இருக்கும். என்ன இவர் இப்படி சொல்றாரு, வேற யாராவது சாமிஜி கூட்டு பேச வச்சிருக்கலாமே. ஆனா உண்மை நிதர்சனம், இதுதான் உண்மை. என்னதுன்னா, யாருடைய வாழ்க்கை வந்து இருண்ட கிணறு, யாருடைய குடும்பம்,
இப்பாத பாதம் கிரகம் அந்த கூபம். யாருடைய வீடு இருண்ட கிணறுனா எந்த வீட்டுல ஆன்மீக விஷயம் பயிற்சி செய்யப்படவில்லையோ, எந்த வீட்டுல கிருஷ்ண பக்தி இல்லையோ, எங்க ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த மகாமந்திர ஜபிக்கப்படவில்லையோ அந்த வீடு இருண்ட கிணறு. அது குறிப்பா எண்ணெய்கசிபு வாழக்கூடிய இடம். ஏன்னா எண்ணெய்கசிபு இதெல்லாம் பிடிக்காது. எண்ணெய்கசிபுக்கு ஹரே கிருஷ்ணன் கேட்டா கோவம் வரும். எண்ணெய்கசிபுக்கு வந்து ஹரே கிருஷ்ணன் சொன்னா கோவம் வரும். அப்போ யாருடைய வீட்டுல நானே அனுபவிக்க வேண்டும், நான் தான் அனுபவிப்பாளன்ங்கிற பொய் அகங்காரம் கொண்டு இருக்கிறவங்க, நானே அனுபவிப்பாளன், இது என் வீடு, என் மனைவி, என் குழந்தை, என்னுடையது, நான், எனது, என்னுடையதுன்னு வாழ்ந்துட்டு இருந்தா அந்த வீடுதான் இருண்ட கிணறு. பித்வாத பாதம் கிரகம் அந்த கூபம். ஆனா அந்த கிரகத்தை ஆசிரமமா மாற்ற முடியும். ஆசிரமம் அப்போ வர்ண ஆசிரமத்துல ஒண்ணு கிரகஸ்த ஆசிரமா. ஆசிரமம் என்னது? பொதுவா மக்கள்கிட்ட ஆசிரமம் சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஏதோ சாமியார் இருப்பாரு, ஆசிரமமா அந்த ஆசிரமத்துல போக சாமியார் இருப்பாரு. அப்ப ஆசிரமம் என்றால் என்ன அர்த்தம்? ஆன்மீக விஷயங்கள் பயிற்சி பண்ற இடம். ஆசிரமம் என்று சொன்னால் இறை நம்பிக்கை உள்ள இடம், கடவுள் சிந்தனை உள்ள இடம். அப்போ நம்ம குடும்ப வாழ்க்கைய, கிரகஸ்த வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையை நாம் ஆசிரமம் மாற்ற முடியாது. கிரகஸ்த ஆசிரமம். கிரகஸ்த ஆசிரமம்னா வீட்டுல கணவன் இருக்காரு, அவர் துறவி இல்ல, மனைவி இருக்கா, அந்த அம்மா கன்னியாஸ்திரி இல்ல, கணவன் மனைவி 2 பேரும் கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க, குழந்தைகள் கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க. அது கிரகஸ்த ஆசிரமம். அவங்க சாப்பிடுறாங்க, தூங்குவாங்க, சம்பாதிக்கிறாங்க இல்லையா? இப்ப ஹரிகீர்த்தன் பிரபு ஒரு சன்னியாசி இல்ல. ஹரிகீர்த்தன் பிரபுக்கு குடும்பம் இருக்கு, 2 பொன் குழந்தைங்க, மனைவி, அவர் வேலை ஒர்க் பண்றாரு, சம்பாதிக்கிறாரு. ஆனா அவங்க வீடை வந்து கிரகஸ்த ஆசிரமமா வச்சிருக்காரு. அப்படி என்ன அர்த்தம்? அங்க ஹரிகீர்த்தன் பிரபுவோட பழகிறவங்களுக்கு கிருஷ்ண பக்தி வரும், அவரை பாக்குறவங்க கிருஷ்ண பக்தி வரும், அவங்க வீட்டுக்கு போனா கிருஷ்ண உணர்வு வரும். அப்ப அந்த வீடு ஒரு ஆசிரமம். நம்முடைய சம்பிரதாயத்துல பக்தி வினோத் தாக்கூர் ஒரு ஆச்சாரியர் இருந்தார். பக்தி வினோத் தாக்கூர் அவருக்கு வந்து 10 குழந்தைகள் இருந்தாங்க. 10 குழந்தைங்க. அவர் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட்ல வந்து நீதிபதி, கோர்ட்ல ஜட்ஜா, ஒடிசால வந்து கோர்ட்ல வந்து மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தார். ஜெகநாதபுரி கோயில நிர்வாகம் பண்ணார், கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணார், பத்திரிகை எழுதினார், சாஸ்திரத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு, அப்புறம் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணிருக்காரு, பிரச்சாரம் பண்ணிருக்காரு, கோயில் கட்டிருக்காரு. அவருக்கு 24 மணி நேரம் தான். அவருக்கு 24 மணி நேரம், நமக்கு 24 மணி நேரம். அவர் 24 மணி நேரத்துல விருந்தினர்கள் உபசரிக்கிறது, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றது, புத்தகம் எழுதுறது, சமஸ்கிருதத்தை மொழிபெயர்ப்பு செய்வது, கோர்ட்டு வேலையை கவனிச்சுக்கிறது, கோயில நிர்வாகம் பண்றது, இவ்வளவு பண்ணிருக்காரு. அவர் கோர்ட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பார்த்தா மனைவி வந்து கிருஷ்ணருக்காக உணவு தயாரிக்கிறார், பிரசாத நிவேதனம் பண்றது, கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்றதுக்கு உணவு தயாரிக்கிறார் மனைவி. ஒரு குழந்தை மிருதகம் வாசிட்டு இருக்கான், ஒரு குழந்தை கீர்த்தனை பாடிட்டு இருக்கான், ஒரு குழந்தை ஆர்த்தி பண்ணிட்டு இருக்கான். அவர் சொன்னார், இது என்னோட வீடு வைகுண்டம்னு சொன்னார். அவர் என்ன சொல்ற? என்னுடைய வீடு வந்து வைகுண்டம், இது பூமி, இது நரகம் இல்ல, இது பூலோகம் இல்ல. ஏன்னா இங்க எல்லாருமே கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க, கிருஷ்ண பக்தரா இருக்காங்க. அப்ப யாருடைய வீட்டுல கிருஷ்ணர் சென்டரா இருக்காரோ அந்த வீடு கிரகஸ்த ஆசிரமம். நம்ம வீட்டுல நம்ம மனைவி விட வேண்டாம், பிள்ளைகளை விட வேண்டாம், நம்ம கடமையை விட வேண்டாம், அதை அப்படியே கிருஷ்ணரோட உணர்வுல செய்யணும். அதான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தச்ச மையர்பித மனோபுத்தி மாமே வேஷி அசம்சேக. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? அர்ஜுனா, நீ எப்போதும் கடமையை செய். தஸ்மா சர்வேஷு காலேஷ், கடமையை செய். நல்ல விஷயம், பண்ணாம இருக்க வேண்டாம். ஒரு சத்திரியனுடைய கடமை சண்டை போடணும், போடு. ஆனா எப்படி போடணும்? என்னே நினைத்து கொண்டு, என் உணர்வாக, என் சிந்தனையோட செய்வாயாக. உன் மனம், புத்தி, சிந்தனையெல்லாம் எனக்கு அர்ப்பணித்து எனக்காக நீ செயல்படுவாயானால், என் உணர்வில் நீ செயல்படுவாயானால், நீ சத்தியமா சொல்ற என்னை வந்து அடைவாய். அப்போ கிருஷ்ணர் வந்து எல்லாரும் சன்னியாசியா போக சொல்லல. துறவு வாழ்க்கைங்கிறது பௌதிகமான விஷயங்களை துறப்பது, பௌதிக பற்றுல இருந்து வெளியில் வருவது. அவன் தான் உண்மையான துறவி. அப்போ பிரகலாதன் ஒரு உண்மையான துறவி. ஏன்னா அவர் குடும்ப வாழ்க்கையில தான் இருந்தார், அவர் அசுர குலத்துலதான் பிறந்திருந்தார். ஆனா 12 மகாஜனத்துல ஒத்துதா இருக்கார். பகவானுடைய சிறந்த, ஆக சிறந்த பக்தர்கள், பகவானுடைய பக்தரே புகழ் வாய்ந்தவங்க 12 பேர். யாரெல்லாம் தெரியுமா? இருக்காது, கேள்விப்பட்டீங்களா? முன்னாடி 12 மகாஜனங்கள் பேர் கேட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கோம். சொல்லுங்க, யாரெல்லாம்? ஜனக மகாராஜா. யாரு யாரு? ஜனகர். வெரி குட். ஜனகர்.
தேங்க்யூ ஜனகர். வேற யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? சிவன், ஹரே கிருஷ்ணா பிரபு. சிவன், கபிலர், ஒரு நிமிஷம் சண்டை கடமை ஆயிடும். ஒருத்தர ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஒருத்தர சொல்லலாம். ஒரு நிமிஷம் கை தூக்குங்க. 12 மகாஜன் பேர் தெரிஞ்சவங்க எல்லாம் நான் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லி தரேன். அது ஞாபகம் வச்சுதான் ஈஸியா இருக்கும். அது பாகவத்துல இருக்க அந்த ஸ்லோகம். நீங்க இப்ப சொல்லுங்க, நான் அது எப்படி ஆர்டரா சொல்றதுன்னு சொல்லி தரேன். ஓகே. ஈஸ்வரி மாதாஜி ஒரு பேர் சொன்னாங்க. வேற யாரெல்லாம் சொல்ல விரும்புறீங்க? கை தூக்குங்க. ஜனக மகாராஜ் சொல்லியிருக்காங்க. ஜனகர். அப்புறம் அம்பரீஷ் மகாராஜா பிரபு. அம்பரீஷர் நல்ல பக்தர் தான். 12 பேர்ல கிடையாது. 12 பேர்ல வர மாட்டாரு. துருவ மகாராஜா பிரபு. சைமி திலி மாதாஜி பிரபு. விபீஷணர். கபிலர் வருவாரு. விபீஷணர் கிடையாது. கபிலர் ஓகே. யமதர்மராஜா பிரபு. கபிலர், யமதர்மராஜா, சிவபெருமான். எஸ், யமராஜ், சிவபெருமான். இன்னும் பாக்கி பிரபுஜி. விபீஷணர். விபீஷணன் நல்ல பக்தர் தான். 12 பேர்ல வர மாட்டாரு. துருவரும் 12 பேர்ல வர மாட்டாரு. துருவரும் நல்ல பக்தர். வியாசரும் 12 பேர்ல இல்ல. வியாசரும் நல்ல பக்தர் தான். 12 பேர்ல வர மாட்டாரு. பிரபு பரிஷித் மகாராஜா. பரிஷித்தும் நல்ல பக்தர் தான். 12 பேர்ல வர மாட்டாரு. பிரபு நாரதர். பீஷ்மர், நாரதர். வெரி குட். பீஷ்மா, நாரதா. ஓகே. வெரி குட். பலி மகாராஜ். ஓகே, வெரி குட். பலி மகாராஜ். குட். ஓகே. இப்ப வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஆர்டர் அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாவத்துல ஸ்லோகம் இருக்கு. ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாத பீஷ்ம ஜனகோ வையா சகி பலிம் பயம். ஸ்வயம்பு பிரம்மா, நாரதர், சம்பு மகாதேவர். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரா, 4 குமாரர்கள். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலா, தேவகுதின் புதல்வர் கபிலர். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு, 14 மனு இருக்காங்க. ஸ்வயம்பு மனு, வைவசத மனு, இந்திர சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, மேரு சாவர்ணி, தட்சிண சாவர்ணி, சக்ஷுஷ மனு. இந்த மாதிரி 14 பேர் இருக்காங்க. ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு, பிரகலாத், பீஷ்மா, ஜனகா, வையாசகி, சுகதே கோஸ்வாமி. வையாசகி அவர் பேரு வியாசரின் புதல்வர். வையாசி, சுகதே கோஸ்வாமி. ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு, பிரகலாத பீஷ்ம ஜனகோ வையாசகி பலிம் யமராஜ். இந்த ஸ்லோகத்தை யமராஜ் தான் சொல்றாரு. யமராஜ வந்து தர்மராஜன் யமதூதர்கிட்ட சொல்றாங்க, 12 பேர்ல நானும் ஒருத்தன். பகவானால அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆக சிறந்த மகாஜனங்கள். இங்க மகாஜனன் நம்ம ஊர்ல நாடார் மகாஜனம், அந்த ஆரிய மகாஜனம் அதெல்லாம் இல்ல. அந்த மகாஜனம் இல்ல, இது வேற மகாஜனம். நிறைய பேர் மகாஜனம் இந்த நாடார் மகாஜனம், ஆரிய மகாஜனம், அந்த பிராமண மகாஜனம், அந்த மகாஜனம் இல்ல. இது உண்மையான மகாஜனம். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு, பிரகலாத பீஷ்ம ஜனகோ வையாசகி பலிம் பயம். இந்த 12 பேர். அதுல பிரகலாதர் ஒருத்தர். பாருங்க, இந்த 12 பேர்ல 2 பேர் அசுர குலத்துல பிறந்திருக்காங்க. பிரகலாதர், பலிமாறன். பிறப்பால் அசுர குலத்துல பிறந்தவங்க. பிரகலாதரும் பலியும் பிறப்பால் அசுர குலத்துல பிறந்தவங்க. ஆனா 12 மகாஜன் ஒருத்தர். எப்படி? இந்த 12 பேர்ல இந்திரன் கிடையாது, சந்திரன் கிடையாது, வர்ணன் கிடையாது, அக்னி கிடையாது, வாயு கிடையாது. ஆனா பாருங்க, பிரகலாதர் இருக்கார். சரி, இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி. பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. இந்த நரசிம்மர் கதையை இப்ப நம்ம முழுசா படிக்க போறதுல இப்ப டைம் இல்ல. ஃபுல் ஸ்டோரி நம்ம சொல்ல போறது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். எண்ணெய் கஷ்மி எப்படி எல்லாம் வர வாங்கினாரு, நரசிம்மர் வந்து பகவான் வந்து பாதி சிங்கம் மனுஷர் ஒருல வந்து அவனை கொண்டது. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் முதல்ல எர்ணிகசிபுடைய தொந்தரவு தாங்காம பிரம்மாவுடைய தலைமையில எல்லா தேவர்களும், இந்திராதி தேவர்கள், இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, எல்லா தேவர்களும் பிரம்மாவுடைய தலைமையில பார்க்கடல்ல போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. ஓ பகவானே, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, எப்படியாவது நீங்க இந்த எண்ணெய் கொன்னுருங்க, அவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னதும் அவங்க பகவானை பார்க்க கூட முடியல. சப்தம் மட்டும்தான் வந்தது. நீங்க போங்க, கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, எண்ணெய் ஒரு முடிவு கட்டுவேன். எப்ப என் பக்தன் பிரகலாதன் அவனால் துன்புறுத்தப்படுகிறாரோ அந்த பக்தனை காப்பதற்காக பரித்ராணாய சாதுனா வினாச்சாய்ச்ச துஷ்கிருதி தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதே அத்தியாயத்துல 7ஆம் ஸ்லோகத்துல சொன்ன, 8ஆம் ஸ்லோகத்துல சொன்ன. அப்ப பகவான் சொன்னாரு, நீங்க போங்க, ஓ தேவர்களே கொஞ்சம் பொறுமையா இருங்க, எப்ப என் பக்தன் பிரகலாதன் துன்பத்துக்கு ஆளாவானோ அப்ப நான் வருவேன்னு சொன்னார். சரி, இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, ஓகே,
இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, ஓகே நீங்க ட்ரை பண்ணலாம், தப்பு ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த தேவர்கள் எல்லாமே பகவானுடைய பக்தர்கள் தான், எல்லாரும் பகவானுக்கு சேவை பண்றவங்க தான், பகவானுடைய பிரதிநிதிகள் தான். அவங்க எல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணப்போ பகவான் வராதவரு பிரகலாத குழந்தைக்கு ஆபத்தும் போது ஏன் வந்தாரு? இந்த தேவர்கள்லாம் பிரச்சனை, இந்திரனுக்கு சொர்க்கம் போயிடுது, 3 உலகத்தையும் எண்ணெய் கசிவு பிடிச்சுக்கிட்டாரு, 3 உலகத்தையும் எண்ணெய் கசிவு பிடிச்சுக்கிட்டாரு, சொர்க்கத்தை எல்லாம் இழந்துட்டாங்க, எல்லாத்தையுமே இழந்தாச்சு. இப்ப போய் பிரார்த்தனை பண்ணா கொஞ்சம் பொறுமையா இருங்க, பிரகலாதனுக்கு ஆபத்து வரும்போது நான் வரேங்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? தேவர்களும் பக்தர் தான், பிரகலாதனும் பக்தன் தான். இன்னும் பிரகலாதன் பூமியில ஜனிக்கவே இல்லை. அப்ப ஏன் தேவர்கள் பிரார்த்தனை பண்ணும்போது உடனே பகவான் வரல, பிரகலாதனுக்கு ஆபத்துனது பகவான் ஏன் வந்தாரு? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம், கை தூக்குங்க, யார் பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். சரியா பதில் சொல்றவங்களுக்கு நரசிம்ம சதுர்த்தி பிரசாதம் கிடைக்கும், பானகம். நம்ம மார்க்கெட்ல போனோம்னு வச்சுக்கீங்களேன், மார்க்கெட்ல வந்து ஒருத்தர் கடை போட்டிருப்பாரு, 10 பேர் வந்து ஐயா எனக்கு கத்திரியை கொடுங்க, ஐயா எனக்கு வெண்டைக்காய் கொடுங்க, ஐயா எனக்கு கேரட் கொடுங்க, நான் எதையும் கொடுக்க முடியாது. இப்ப என்ன பண்ணணும்னா, முதல்ல கை உயர்த்தணும், நான் யார் பேர் சொல்றேனோ அவங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லணும், அப்பதான் பதில் தெளிவா கிடைக்கும். இல்லாட்டி யார் என்ன சொன்னான்னு எனக்கு புரியாது. எனக்கு 2 காது தான் பகவான் கொடுத்துருக்காரு, எனக்கு 20 காது இருந்தா நீங்க 20 பேர் சொல்றது நான் கேட்டுக்கலாம், பதில் சொல்லலாம். நான் பரமாத்மா கிடையாது, நான் ஒரு சாதாரண கட்டுண்ட ஆத்மா, ஜீவாத்மா. அதனால ஒருத்தருக்காக தான் நான் பதில் சொல்ல முடியும். ஒரு வெற்றி செல்வன் சொல்லுங்க, ஏன் பகவான் வந்து தேவர்கள் பிரார்த்தனை பண்ணும்போது உடனே வரல? அவர் வந்து பற்றற்று இருந்தார் பிரபு. அவர் வந்து தன் தந்தையின் கூட இல்லாத கேட்டார், அவங்க எல்லாம் தனக்காக கேட்டாங்க, அவர் வந்து கடவுள் மேல நம்பிக்கை வச்சு கேட்டார். அப்ப என்ன அர்த்தம்னா, தேவர்கள்லாம் நம்மள மாதிரி பக்தர்கள். நமக்கு ஏதாவது கஷ்டம்னா போவோம், பிரார்த்தனை பண்ணுவோம், நிறைவேறிச்சுன்னா விட்டுருவோம். கஷ்டம் வரும்போது கிருஷ்ணாட்ட போவோம், கிருஷ்ணா எனக்கு அது பண்ணுங்க, இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணா டாடா பை பை, அடுத்த கஷ்டம் வரும்போது வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாடா சொல்லிடுவோம். நம்ம எல்லாம் தேவர்கள் மாதிரி. அதுக்கு வந்து சகாமா பக்தன்னு பேரு. சகாமா பக்தனா எல்லாம் ஆசை இருக்கு, இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கிற பிரச்சனை வந்தா கோயிலுக்கு வந்துடும், கடவுள்கிட்ட வந்துடும். ஆனா பிரகலாதர் வந்து நிஷ்காம பக்தன், அவருக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. இந்த ஸ்லோகத்துல சொன்ன பொருள், இந்த ஸ்லோகத்துல படிச்சோம் இல்லையா, எல்லாரும் எல்லாமே பிரகலாதர் பொருந்தும். அவர் என்ன சொல்லிக்கிற ஸ்லோகத்துல, பிரகலாதர் வந்து இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்கு பிரகலாதனை பத்தி சொல்லும் போது, அவர் நாரதர் தன் குருவா இருந்ததுனால அவருக்கு சந்தேகமே கிடையாது, கடவுள் யாரு, நான் யாரு, ஆத்மானா என்ன, பரமாத்மா யாரு, எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, இது எல்லாத்தையும் எப்படி கிருஷ்ணர் பண்றாரு, இந்த முழு நாலேஜும் பிரகலாதருக்கு இருக்கு. நாரதருடைய அனுகிரகத்தினால, ஒரு தூய பக்தர் குருவா கிடைச்சதுனால பிரகலாதனுக்கு எல்லா நாலேஜும் இருக்கு. சோ பிரகலாத் மகாராஜா வந்து அவருக்கு பௌதிக பற்றுதல் கிடையாது, அவர் உன்னதமான ஞானத்துல இருக்கார். அதனால அவர் செயலுடைய விளைவுல பாதிக்கப்படவே இல்லை, அவர் எப்பவுமே கிருஷ்ண உணர்வுலயே சிந்திச்சுட்டு இருக்காரு. பொருளூர்ல ப்ரோப்பா என்ன எழுதியிருக்காருன்னா, இங்க ரொம்ப அழகா எழுதியிருக்காரு, பகவானின் அம்சமான அவர் ஏற்கனவே தன்னுடன் நிலை பெற்றுள்ளார், எனவே அவர் சந்தேகமின்றி செயல்களின் பந்தத்தில் அப்பாற்பட்டவர் ஆவார். சோ இந்த ரெட்டிப்பு தன்மை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம வாழ்க்கையில ரெட்டிப்பு தன்மை இருக்கும். இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, மான, அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, இதெல்லாம் பிரகலாதரை பாதிக்காது. இப்ப யோசிச்சு பாருங்க, அடுத்த ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம், நீங்க யோசிச்சு பாருங்க. பிரகலாதனுக்கு அவன் தந்தையை எதிரி ஆகிவிட்டார், பிரகலாதனுக்கு அவன் தந்தையை எதிரி ஆயிட்டாரு. எப்படிதான் அந்த குழந்தையை கொல்லணும்னு நினைக்கிறாரு, விஷம் உள்ள பாம்பு வச்சு அந்த குழந்தையை கடிக்க வைக்கணும், அப்புறம் மலை உச்சிலிருந்து தூக்கி போடணும், யானை வச்சு மிதிக்கணும், நெருப்புல தூக்கி போடணும், சமுத்திர தூக்கி போடணும், ஒன்னொன்னா ஒரு அட்டம்ப்டா பண்ணிட்டே இருக்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்திருக்குமா? நம்மளை யாராவது விஷம் வச்சு கொல்ல பார்த்து, இந்த கூட்டத்துல இந்த கிளாஸ்ல யாராவது உங்களை யாராவது வீட்டுல விஷம் வச்சு கொல்ல பார்த்திருக்காங்களா? உங்களை வந்து தொட்டபெட்டா மேல கூட்டிட்டு போய் ஊட்டியில அங்கிருந்து தள்ளி விட்டாங்களா? இல்ல கொடைக்கானல்ல வந்து சூசைட் பாயிண்ட்ல கூட்டிட்டு போய் தள்ளி விட்டாங்களா? கிடையாது. யாரு நம்மளுக்கு யாருமே, நமக்கு என்ன 2 வார்த்தை தான் பேசியிருப்பாங்க, அவ்வளவுதான். என்ன பார்த்து சொல்லிட்டாரு அவரு, மறக்கவே முடியாது, சாகர வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். ஆனா பிரகலாதருக்கு நடந்த கொடுமைகள் பாத்தீங்கன்னா, சொந்த அப்பாவே எதிரி ஆயிட்டு அவர் எப்படி எல்லாம் கொள்ளலாம் ட்ரை பண்ணார், எல்லா முயற்சி பண்ணார். அந்த முயற்சியில ஒண்ணு கூட நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்க. நம்மளை கொல்ல பார்த்தவங்களோ, விஷம் வச்சு கொல்ல பார்த்தவங்க, வீட்டுக்கு தீய வச்சவங்க, இது பாண்டவருக்கும் நடந்தது. அவங்க வீட்டுக்கு தீய வச்சாங்க, அவங்க சொத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க, நடு ரோட்ல அடிச்சு விட்டாங்க.
ஆனா அவங்க கிருஷ்ண பக்தியிலிருந்து பின்வாங்கவே இல்லை. சொத்து போனப்போ பின்வாங்கல, சொத்து கைக்கு வந்தப்போ பின்வாங்கல. அதுதான் தன்னை உணர்ந்த ஆத்மா. பிரகலாதனுக்கு வந்து அவங்க அப்பா இந்த 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தி, ஆனா அவருக்கு அது மேல அட்டாச்மெண்டே கிடையாது. ஏன்னா அவர் பற்றுதல் பூரா பகவான் மேல இருக்கு. அப்போ இந்த கன்க்ளூஷன் என்ன, இன்னைக்கு நம்ம படிச்சதோட முடிவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம முழு நரசிம்மலையும் பார்க்க முடியல. பட் இன்னைக்கு தெரிஞ்ச பாடம் என்னன்னு சொன்னா, இரணிகசிபு மாதிரி ஒருத்தர் இருக்கக்கூடாது. அவன் பொய்யங்காரத்தின் சுரூபம். பிரகலாதன் மாதிரி இருக்கணும். அவர் தன்னை உணர்ந்த ஆத்மா. இரணிகசிபு பகவானால் கொல்லப்பட்டு முக்தி அடைந்தார். பிரகலாதன் பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டு தூய பக்தரானாரு. நாம் பிரகலாதனை பின்பற்ற வேண்டும். ஏன்னா பிரகலாதன் ஒரு மகாஜன். அவர் ஃபாலோ பண்ணா, நரசிம்ம தேவர் சொல்றாரு, பிரகலாதா நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். பகவான் நரசிம்ம அவதாரம் பண்ணிட்டு பிரகலாதத்தை பேசுறார். பிரகலாதத்தை என்ன சொன்னாரு, நீ எனக்கு பிரியமானவன் பிரகலாதா, யாரெல்லாம் உன்னை பின்பற்றாங்களோ அவங்களும் எனக்கு பிரியமானவங்க. நீ எனக்கு பிரியமானவனா இருக்கிறதுனால யாரெல்லாம் உன்னை பின்பற்றாங்களோ அவங்க எனக்கு பிரியமானவங்க. சரி, உனக்கு என்ன வரம் வேணும்? பிரகலாதர் சொன்னாரு, பகவானே என்ன எப்படி கேட்டுட்டீங்க? இப்ப நம்ம கிட்ட வந்து 84 பேர் இருக்கோங்க. நம்ம கிட்ட கிருஷ்ணர் வந்து உனக்கு என்ன வர வேணும் கேள்வி ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். கிருஷ்ணா எனக்கு முதல்ல இதை பண்ணி கொடுத்துரு. எனக்கு ஒண்ணும் இல்ல, ரொம்ப நாள் அந்த இடம் எதுக்கு, அந்த வீட்டுல உனக்கு ஒரு பூஜை மண்டபம், அந்த வீடு எதுக்குதா கேட்கறது கூட எதுக்கு கிருஷ்ணா உங்களுக்கு ஒரு பூஜை மண்டபம் வைக்க போறேன். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, பிரபு ஒரு காரு வாங்கணும். எதுக்கு பிரபு காரு? நீங்க பகவான் எங்க கூட்டிட்டு போனா என் கார்ல கூட்டு போல, அதுக்கு நேர பக்தர் கார் இருக்கு பிரபு, நீங்க ஏன் கார்? அவர் ஓட்டுறதுக்கு கார் வாங்குறாரு, ஆனா சொல்றது எதுக்கு, நான் பகவான் கூட்டிட்டு போறது கார் வாங்குறேன். அது வந்து நான் வந்து ரொம்ப லக்ஸரியான கார் வாங்கணும். எதுக்கு? அது பகவான கூட்டிட்டு போறதுக்காக லக்ஸரியான கார். அப்படி எல்லாம் நம்ம சமாதானம் படுத்திக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்போ பிரகலாதன்ட்ட வந்து பகவானே கேட்கிறாரு. இப்ப நம்ம கிட்ட கேட்டா ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம், என் பொண்ணு கல்யாணம் ஆயிரும், பையனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிடும், அந்த பிரச்சனை போய் இதெல்லாம் ஒரு லிஸ்ட் வச்சுட்டு கடைசியில ஞாபகம் இருந்தா சொல்லுவோம், பகவானே எனக்கு இந்த உலகம் கஷ்டமா இருக்கு, நான் உங்ககிட்ட வந்துடுறேன். அது உணர்ந்தா சொல்லிருக்கும். இல்லாட்டி இங்கேயே எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கிறது, இந்த உலகம் நல்லா தானே இருக்கு, இங்கே இருந்துக்கல. பிரகலாதன்ட்ட கேட்கிறாரு பகவான், பகவானே நேர்ல வந்து கேட்கிறாரு, பிரகலாதா உனக்கு என்ன வேணும்னு. பகவானே நான் உங்கள்கிட்ட பிசினஸ் பண்ண வரலன்னு, எனக்கு உங்ககிட்ட வியாபாரம் பண்ண வரல, என்ன இப்படி கேட்டீங்களே. இல்ல பிரகலாதா நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், நீ என்ன வேணும் கேளு. அவர் திரும்ப சொல்றாரு, நான் ஒண்ணு வேணாம், எனக்கு ஒண்ணு வேணாம். இல்ல நீ ஏதாவது கேளு. அப்ப நீங்க எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. என் அப்பா வந்து உங்களை சரணடைய மறுத்தாரு, அசுரனா இருந்தாரு, அவருக்கு மோட்சம் கொடுக்கல. பகவான் சொல்றாரு, நரசிம்மர் சொல்ற, பிரகலாதா அந்த வம்சத்துல நீ ஒரு குழந்தை, ஒரு தூய பக்தனா இருந்ததுனால உன் தந்தையார் மட்டுமல்ல 21 தலைமுறைக்கு மோட்சம் கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான், 21 ஜெனரேஷன் லிபரேட்டட். அப்போ நம்ம குடும்பத்துல நாம ஒருத்தர் வந்து கிருஷ்ண பக்தியை பிரகலாத மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம குடும்பத்துக்கே பெருமை, அந்த குடும்பத்துக்கே விடிவு காலம் வரும். அதனால இந்த லீலையில வந்து அழகான பாடம் என்னன்னா, இரணிகசிபுவோட குணங்களை நாம் களைய வேண்டும். நமக்குள்ள இப்ப இரணிகசிபு குணம் தான் நிறைய இருக்கு, பிரகலாத குணம் இருக்கு, அது அடிக்கடி வந்து எட்டி பார்த்து போகுது. ஆனா பெரும்பாலும் இரணிகசிபுடைய டாமினேஷன் தான் அதிகமா இருக்கு. அப்போ இரணிகசிபு வதம் பண்றது நரசிம்மரால மட்டும்தான் முடியும். அப்போ என்னட்டு இருக்கிற பொய்யங்கார போகணும்னா அந்த நரசிம்மர் வந்து கலியுகத்துல ஹரிநாமத்துல இருக்காரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த மகா மந்திரம் நம்ம இதயத்துக்குள்ள போய் அந்த பொய்யகங்கார இரணிகசிபு ஒழிஞ்சிட்டு இருக்கான் இல்லையா, அவனை வேரோட சாய். அதனால ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை நம்ம எவ்வளவு கவனமா தினமும் உச்சரிக்கிறோமோ, குறைந்தபட்சம் 16 மாலைன்னு பிரபுபா சொல்லியிருக்கு. நம்ம எவ்வளவு நாம நேரம் கிடைக்குமோ அவ்வளவு தூரம் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஸ்ரத்தையோட சொன்னோம்னு சொன்னா நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற இரணிகசிபு நம்மளால கொள்ள முடியும். இந்த பகவான் வந்து நரசிம்மர் நாம ரூபத்துல ஹரே கிருஷ்ணா மந்திர ரூபத்துல நம்ம இதயத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற இரணிகசிபு கொண்டு. அதுக்கப்புறம் பிரகலாதுடைய குணங்கள் தானா வெளியே வராது. அதுக்கப்புறம் எப்படி பிரகலாதருக்கு நாரதர் மாதிரி ஒரு குரு கிடைச்சாரோ அது மாதிரி நமக்கு இப்போ குரு இருக்காரு. கோபாடீஸ்வரர் இருக்காங்க, குருமார்கள் இருக்காங்க, பக்தர் சங்கம் இருக்கு. இதை பயன்படுத்திட்டோம்னா நாம் கிருஷ்ண உணர்வை பற்றிய முழு விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணரை பற்றி, பகவான் யாரு, பக்தி தோன்றுடைய மகிமை என்ன, பிரகலாதுடைய மகிமை என்ன, நரசிம்மனுடைய மகிமை என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதனால எக்காரத்தை கொண்டும் இந்த 3 விஷயம் நம்ம ஞாபகம் வச்சு இந்த வகுப்புல நம்ம ஆணித்தனமா புரிஞ்சுக்க வேண்டியது 3 விஷயம். ஒன்று வந்து எப்பவுமே பக்தர் சங்கத்துல இருந்து பாகவதம் படிக்கணும். 2வது பகவான் நாமத்தை உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பக்தர் சங்கத்துல இருக்கிறது, பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது, நாம உச்சரிக்கிறது, நம்மளால முடிந்த சேவை, சிறு சிறு சேவைகள், பக்தருக்கு உதவி செய்யறது,
பிரச்சாரத்துக்கு உதவி செய்யறது, 4 பேருக்கு இதை கட்டுற விஷயத்தை சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி பக்தி சேவை. பகவத்கீதை பாகவதம் கேட்பது, படிப்பது, நாம ஜபம் செய்வது, நம்மளால முடிஞ்ச உடலால, மனதால, பொருளால என்ன சேவை செய்ய முடியுமோ அதை செய்வது. இந்த 3ம் செய்தால் பிரகலாதன் எவ்வாறு ஒரு ஆனந்தம் அடைந்தாரோ அந்த ஆனந்தத்தை நாமளும் உணரலாம், அனுபவிக்கலாம். ரைட்? அதனால இங்க இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நரசிம்மனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், பிரகலாதுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், பிரபுபாவுடைய கருணை கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ நரசிங்கதேவ் பகவான் கி ஜெய், பக்தராஜ் மகாராஜ் கி ஜெய். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீர்த்தன் பிரபு அவர்களுக்கு நீங்க ஏதாவது கேட்க விரும்புனா, ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம், உங்க கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லலாம்.